பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான வைச்சித்திரியங்கள், மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாததான, மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாததான கோடிக்கணக்கான விஷயங்கள், சம்பவங்கள், மனுஷனால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில சக்திகள் தேவைப்படுறது. அந்த சக்தி உடையவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது மனிதர்களால் புரிந்து கொள்ளக்கூடியவைகள் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள். மனிதர்கள் இந்த விஷயங்களில் எப்படி புரிஞ்சுக்கிறார்கள்? மனிதர்களிடம் இருக்கக்கூடிய இந்த 5 இந்திரியங்களால் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறார்கள். கண்ணால் பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, காதால் கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, தொட்டு பாட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்படி 5 புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள், விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், நான் நேரடியாக பார்த்தேன், நான் தான் பார்த்துருக்கேனே. கண்களால் உணரக்கூடியதான சில விஷயங்கள், சில சம்பவங்கள், காதால் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுபூர்வமான சில விஷயங்கள், இன்னும் சில விஷயங்கள் மூக்கால் தான் உணர்ந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். இது வாசனையாக இருக்கா, இந்த புஷ்பத்தினுடைய வாசனைகள், இல்லை ஒரு துர்கந்தம்னு சொல்லக்கூடிய நாத்தம், இதெல்லாம் கண்ணுக்கு காதுக்கு புலப்படாது. ஆனால் ஒரு புஷ்பம், வாசனையான புஷ்பம் அப்படிங்கிறத அறிவு எப்படி ஏற்றுக்கிறதுன்னார்? மூக்கு வழியாக ஏற்றுக்கிறது. மூக்கு சொல்கிறது, வாசனையை பிடிச்சிவிட்டு இது நல்ல வாசனை, மல்லிகை புஷ்பம் நல்ல வாசனையான புஷ்பம்னு மூக்கு மூலமாக அறிவுக்கு எட்டப்படுறது தெரிஞ்சுக்கிறார். அதே போல் கை மூலமாக, கை கால்கள் மூலமாக சில விஷயங்களை நாம் உணர்கிறோம், தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் இது மிருதுவாக இருக்கா, கடினமாக இருக்கா, கெட்டியான பொருளா இல்லை ஒரு லிக்விடான பொருளா அப்படிங்கிறத கையால் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மிருதுவான ஸ்பர்சங்கள், கடினமான ஸ்பர்சங்கள், காற்று அடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தோல் மூலமாக தான் அறிவுக்கு எட்டுறது. நல்ல குளிர்ச்சியான வெளி சூழ்நிலை எப்படி இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கா, உஷ்ணமான சூழ்நிலையாக இருக்கான்னு இந்த வெளியில் உள்ளதான தோல் இருக்கே, உடம்புல உள்ள தோல், அதுதான் அறிவுக்கு சொல்கிறது, புத்திக்கு சொல்கிறது. இப்போ இந்த சூழ்நிலை வெப்பமயமான சூழ்நிலையாக இருக்குது, இப்போ ஏசியில் உட்கார்ந்துருக்கோம், ரொம்ப குளிர்ச்சியான சூழ்நிலையாக இருக்குங்கிறத அறிவுக்கு உணர்த்தக்கூடியது தோல். அதே போல் ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ரசங்கள், ஷட்ரசங்கள், உப்பா உரப்பாக இருக்கா, உப்பாக இருக்கா, திணிப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அறிவுக்கு உணர்த்தக்கூடியது நாக்கு. இப்படி கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலானதான இந்திரியங்கள் மூலமாக பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இந்திரியங்களால் தான் நாம் எல்லா விஷயத்தையுமே உணர முடிகிறது, எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு உட்பட்டதான், ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயம். ஆனால் இந்த இந்திரியங்களால் நாம் தெரிந்து கொள்ள முடியாததான கோடிக்கணக்கான விஷயங்கள் உலகத்தில் இருக்கு. இன்னும் நம்ம பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கவே இல்லை. யாரோ சொன்னா கூட நம்ம அறிவு ஏற்றுக்க மறுக்கிறது. ஏன்னா கண்ணால் பார்க்கல, பாக்கி இந்திரியங்களால் நாம் உணரலை. ஆனால் அவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறார்கள். 2 விதமான மனிதர்கள், ஒன்று பாமர மனிதர்கள், ஒன்று பண்டிதர்களான மனிதர்கள். பாமர மனிதர்கள் இந்திரியங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். அதாவது இந்திரியங்கள் எதை சொல்கிறதோ அதுதான் ஏற்றுப்பார்கள். 5 புலன்களுக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கைகளை நடத்தக்கூடியவர்கள். பண்டிதர்கள்ங்கிறவர்கள் வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களே அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இப்படி 2 விதமான மனிதர்கள். நம்மளுடைய இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டதான பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பண்டிதர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறார்கள்.
பாமரர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கல. அதுதான் வித்தியாசம். நம்மெல்லாம் பாமரர்கள் நிலைமையிலேயே இருக்கோம். இந்திரியங்களுக்கு உட்பட்டு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலிய இந்திரியங்கள் எதை சொல்றதோ அதையே நம்பிட்டு இருக்கோம். அவர்கள்லாம் அதற்கும் அப்பாற்பட்டதான விஷயங்களை நம்பக்கூடியவர்கள். அதாவது புண்ணியம் பாபம் அப்படின்னு இருக்கு. புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்னன்னு யாராவது கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறாளா? மூக்கால நுகர்ந்து தெரிஞ்சுக்கிறாளா? நாக்கால ருசிச்சு தெரிஞ்சுக்கிறாளா? இல்லை தொடு உணர்ச்சி மூலமா தோளால உணர்றாளா? உணர முடியாது. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் புண்ணியம் பாபம். தர்மம் அதர்மம்ங்கிறது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்கள். பரலோகம் ஆஸ்திகம் அப்படிங்கிறது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். பகவான் கடவுள்ங்கிறதும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்கள். பாமர ஜனங்களாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு புலப்படாதது. இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக வசப்பட்டவர்களாக வாழ்க்கையை அடிமையானவர்களாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஜனங்களால் உணர முடியாது. இதெல்லாம் தர்மம் அதர்மம் புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகம் பகவான் போன்ற விஷயங்கள்லாம் பாமர ஜனங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள். கண்ணு காது முதலிய இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டில் இவருடைய வாழ்க்கை இருக்கு. இவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வாழ்க்கையை வச்சுக்கல. கார்த்தால எழுந்துட்ட உடனே காஃபி குடுன்னு இந்த நாக்கு கேட்கறது, இந்திரியம் கேட்கறது, அதுக்கு தகுந்த மாதிரி இவன் செயல்படுறான். இவன் நாக்கை அடக்கி வைக்கல. காஃபி சாப்பிடணும்னு துடிக்கிறான். அதுக்கு தகுந்த சூழ்நிலை இல்லைன்னா கோபம் வருது, ஆசைப்படுறான். இந்த விதமான ஒரு உருவத்தை ரூபத்தை கலர் கலரா சித்திரங்களை பார்க்கணும்னு கண்ணு துடிக்கிறது. இவனை கண்ட்ரோல் பண்ணி இழுத்துன்னு போறது. உடனே எங்கேயோ போய் என்னத்தையோ போட்டு திரும்பி பார்க்கறான். ஒவ்வொரு இந்திரியமும் இவனை பிடிச்சி இழுக்கிறது. தோல் கேட்கறது, எனக்கு மிருதுவான ஸ்பரிசத்தை கொடு, குளிர்ச்சியை கொடு, ஓடுறான். மூக்கு கேட்கறது, நல்ல வாசனைகளை எனக்கு கொடுன்னு அதுக்கு தகுந்த முயற்சிகள் பண்றான், செயல்படுறான். எல்லாம் அடிமையா கிடக்கான். பஞ்சபூதங்களுக்கும் அடிமையாகி ஜீவன் ஒருத்தன் வாழ்க்கையை நடத்தினா அவன் பாமரன்னு சொல்றது சாஸ்திரம். பக்யஸ்தபத்னகிதி கேகபதிம் லுடந்தி. பிரகலாத சுவாமி சொல்றார் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல, பாகவதத்துல லட்சுமி நரசிம்மரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது, நரசிம்மா என்னுடைய இந்திரியங்கள்லாம் என்னை பல பக்கம் இழுக்கிறது. ஜிக்வை கதோஹா அச்சுத விகரிஷதி. என்னுடைய நாக்கு ஒரு பக்கம் என்னை இழுத்துட்டு போகிறது. அங்கே போ இங்கே போ, அதை வாங்கி சாப்பிடு இதை வாங்கி சாப்பிடு அப்படின்னு நாக்குக்கு பிடிச்சி இழுக்கிறது. இங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் போஜனம் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ருச்சியான போஜனங்கள் கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிறானே. இவனை யார் இழுத்துட்டு போகிறான்னு? நாக்கு தான் இழுத்துன்னு போகிறது. இந்த நாக்கு சொல்றது விறுவிறுக்கிறது. அந்த அதுக்கு தேவையான பதார்த்தத்தை நாக்கில் போடுற வரைக்கும் நாக்கு அடங்காது. ஜிஹ்வை கதா அச்சுத விகரிஷதி. இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் நினைச்சபடி கொண்டு போக முடியல. பகவானை நோக்கி வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை நோக்கி நெருங்கி வரணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடியல. இந்திரியங்கள் கண்ணு காது ஒவ்வொரு பக்கமும் இழுக்கிறது. இந்த 5 இந்திரியமும் சேர்ந்துண்டு ஒரே லைனில் என்ன இழுத்தாலும் தேவலாம், ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகிடுவேன். ஆனால் 5 இந்திரியமும் 5 பக்கம் என்ன இழுக்கிறது. 5 குதிரைகளை பூட்டினதான வண்டியில் தேரில் உட்கார்ந்துருக்கிற மனுஷன் அந்த குதிரைகளை இழுக்கிற பக்கம் தான் இவன் போவான், வண்டி போகும். குதிரையினுடைய கட்டுப்பாடு, வண்டி எங்க போகணுங்கிறது. 5 குதிரையும் ஒரே எண்ணத்தோடு இருந்தால் ஒரே இடத்துக்கு போகும். ஒரு குதிரை இந்த கிழக்க போகணும்னு நினைக்கிறது, ஒன்று தெற்க போகணும்னு நினைச்சாக்க வண்டியில் உட்காந்துருக்க பாடு திண்டாட்டம். அதே போல 5 இந்திரியங்களும் சேர்ந்துன்னு ஒரு ஜீவனை 4 பக்கமும் இழுக்கிறதே நான் திணறேன்னு சொல்றான். இப்படி தன்னுடைய இந்திரியங்களை அடக்காமல் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஜனங்களுக்கு இந்த வாழ்க்கையானது சாதாரண வாழ்க்கை. அஞ்ஞானாவிரதமான ஜனங்கள், இவர்களுடைய ஞானமே இல்லை. இவர்களுக்கு அறிவே தெரிஞ்சுக்க வேண்டிய அறிவு இவர்களுக்கு இன்னும் வந்து சேரல. ஞானம்னா அறிவு. அந்த அப்படிப்பட்ட ஞானம் இல்லாததுனால இவனுக்கு அறிவாளின்னு பெயர் இல்லை.
இவன் மூடன்தான் பேர். எந்த அறிவை இவன் தெரிஞ்சுக்கணுமோ, எப்படிப்பட்ட ஞானத்தை இவன் தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கல. அந்த ஞானம் என்ன? அதுதான் இப்படிப்பட்டதான ஞானம், ஆத்தியாத்மிக ஞானம், மெய் ஞானம் என்று சொல்றார்கள் இல்லையா, மெய்யறிவு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னார், அதையும் இந்த இந்திரியங்களால தான் தெரிஞ்சுக்கணும். எந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயமோ அந்த இந்திரியங்களால தான் அதை உணர முடியும். அது எப்படி சார்? இந்த இந்திரியங்களால் தெரிஞ்சுக்க முடியாது, கண்ணு காதால் அதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னா மறுபடியும் கண்ணால் தான் தெரிஞ்சுக்கணும்னா, அது இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கண்ணு காதால் தெரிஞ்சுக்க முடியாது. இதுக்கே கொஞ்சம் சக்தியை கூட்டிவிட்டா, அதனுடைய திறனை அதிகப்படுத்தி விட்டால் அது அதால் பார்க்க முடியும். அது கொஞ்சம் மெருகூட்டணும், இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டா அதே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் கீழே உட்காந்து அண்ணா பண்ணிட்டோம். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்களை கூட இந்திரியங்களால தான் உணர முடியும். அதுக்கு பேர் அதீந்திரியம் என்று பெயர். நம்மளுடைய கண்ணுக்கு கொஞ்ச தூரம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, கண்ணினுடைய முழுமையான சக்தி அவ்வளோதானான்னு இல்லை. கண்ணுக்கு எத்தனை சக்தி உண்டோ 10% தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம், பாக்கி 90% அது அதனுடைய திறனை அதிகப்படுத்தினா 100% பார்க்க முடியும். காது கேட்கக்கூடிய திறன்கிறது எவ்வளவு நமக்கு சக்தி பகவான் கொடுத்துருக்கானோ அதில் 10% தான் உபயோகப்படுத்துகிறோம், பாக்கி 90% வெறும்ன கணக்கு. அதை உபயோகப்படுத்தக்கூடிய வழிமுறைகள்லாம் இருக்கு. இந்திரியங்களுக்கு கூர்த்தீட்டி அறிவுத்திறனை வளர்த்து அதனுடைய சக்தியை கூட்டுறது அப்படின்னு சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை உபயோகப்படுத்தி அதை கேட்டுவிட்டா என்ன ஆகும்னார், அதனுடைய சக்தி அதிகமாகிடும். கண்ணு ரொம்ப தூரம் பார்க்கும். ரொம்ப தூரம் பார்க்கும்னா ஆகாசத்தில் போகிறதெல்லாம் பார்க்கும். கண்ணுக்கு புலப்படாததெல்லாம் புலப்பட ஆரம்பிக்கும். அதனுடைய மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸ் ஒண்டி விஷயம் இல்லை. இத்தனை 100 மீட்டர் பார்க்கக்கூடிய கண்ணு 200 மீட்டர் பார்க்கறது மட்டும் இல்லை, எதெல்லாம் கண்ணினுடைய ஒளிக்குள்ளே புகுறாததான விஷயங்களோ அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆகாசத்தில் போகக்கூடிய பறவைகள்லாம் தெரியும். ஆகாசத்தில் என்னென்னலாம் போகிறதோ மேகமண்டலங்கள் பூரா தெரியும். மேகத்துக்குள் உள்ளே இருக்கக்கூடிய ஜலம் தெரியும். நமக்கு மேகம் தெரிகிறது, ஜலம் தெரிகிறதா? மேகமண்டலம் தெரிகிறது கண்ணால, அதுக்குள்ள உள்ள தீர்த்தம் தெரியலையே. தீர்த்தத்தினுடைய கூட்டம் தானே மேகம். அது ஃபில்டர் பண்ணி கண்ணு பார்வை அந்த மேகத்தில் உள்ள ஜலமை கொண்டு தெரியும். அதுக்கும் மேலே கண் பார்வை தெரியும். அதுக்கும் மேலே அந்தரிக்ஷ லோகத்தில் யார் யாரெல்லாம் போயின்னு இருக்காளோ எல்லாம் தெரியும். ஃப்ளைட்டு தெரியும், ஃப்ளைட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவனை பார்க்க முடியும். சாதாரண மனுஷனுக்கே இப்படிப்பட்ட சக்தி இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் கொண்டு வரலை சாஸ்திரம் சொல்றது. நீ முயற்சி பண்ணி சில சாதனங்கள் அனுஷ்டானம் பண்ணினா அந்த சக்தியை நீ வளர்த்துக்க முடியும். இங்கேருந்து பார்த்தாலே ஏரோப்ளேனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும்னு சொன்னால் ரொம்ப சௌரியமாக படுத்து. இந்த பைனாகுலரே அவசியம் இல்லை, எடுத்தையோ வச்சு பார்க்குறா தூர பார்வைக்குன்னு ஒரு கண்ணாடி அவசியம் இல்லையே. சவுண்டு கிட்டக்க இருந்தால் கேட்கறது, ரொம்ப தூரம் இருந்தால் கேட்கல. இப்போ மைக்கு இல்லைன்னா கொடியில் உட்காந்துருக்கிறவங்க கேட்காது. அப்படி இல்லையா, எங்கே யார் சவுண்டு போட்டாலும் கேட்கும். இது ஒன்று யக்ஷினி தேவதைகள் இல்லை, இவனுடைய சுவாபாவிகமான இந்திரிய பலம். அது சச்சுரிந்திரிய பலம், ஸ்ரோத்ரேந்திரிய பலம். இதுக்கும் மேல அப்பாற்பட்டு இதனுடைய சக்தியை கூட்டுறதுக்கு வழி இருக்கு. அந்த வழியை தெரிஞ்சின்றவர்கள் எல்லாம் ரிஷிகள்னு பேரு. அவர்களுடைய இந்திரியம் என்ன பண்ணும், நம்மளுடைய கண்ணு காதெல்லாம் வெளியில ஃபோக்கஸ் பண்ணின லைட்டு மாதிரி வெளியில இருக்குன்னு தெரியும். அவர்களுக்கு அவளுடைய இந்த கண்ணு பவருங்கிறது உள்ளேயும் தெரியும், உள்ளேயும் பார்க்க முடியும், உள்ள சவுண்டையும் கேட்க முடியும், உள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பார்க்க முடியும், பகவானை அனுபவிக்க முடியும். உள்ள பகவான் இருக்காரு இல்லையா, பிராணன் இருக்கு, ஜீவன் இருக்கு, எல்லாம் சொல்றது ஆத்மா இருக்கு, மனசு இருக்கு, ஒண்ணுமே தெரியலையே. விஷுவலா ஸ்கேன் பண்ண அம்பட மாட்டேங்கிறது, எம்ஆர்ஐல கூட கண்டுபிடிக்க முடியலையே. இது இந்த எந்திரங்களால கண்டுபிடிக்க முடியாதுப்பா. அதுக்கு ஒரு சாதனம் தேவை. அது பிராணாயாமாதி சாதனங்களால தான் சாதிக்க முடியும். அது
யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமாதி யோக சாதனங்களால் சாதிக்க வேண்டிய முயற்சி அது. அதை பண்ணி இந்திரியங்களுக்கு அந்த சக்தியை ஏற்படுத்தினா உள்ள சுரூபங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டா நமக்கு உள்ள என்ன தெரிகிறது? கண்ணை மூடிண்டா உள்ள என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரியாது. கண்ணை மூடின்னு பார்த்தா ஒன்றுமே தெரியலையே. காதை பொத்திண்டா உள்ள சப்தங்கள் கேட்கணும். கேட்கறதா? கேட்கலையே. வைவிகேசிக்கு ஒரு கேள்வி வந்தது சந்தேக நிவாரணிக்கு. ஒருத்தர் எழுதியிருந்தார், நான் எப்போ செத்து போவேன்னு பின்னாலே என்னால் உணர முடியுமா? அதுக்கு ஏதாவது பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் இருக்கான்னு கேட்குறாரு அவர். எத்தனையோ எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் நான் எப்போ செத்து போவேன் என்னுடைய இறுதி காலத்தை நான் அறிந்து கொள்ள முடியுமா? திடீர்னு வந்துடுறது. கொஞ்சம் முன்னாடி பகவான் மூலமாக தெரிஞ்சுன்னுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடு பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடுனா இவன் என்ன பண்ண போகிறான்? கிளம்புறதுக்கு முன்னேற்பாடு பண்ண மாட்டான். அதை எதிர்த்து போராடி இன்னும் கொஞ்சம் ஆயுஷை நீட்டிக்கிறதுக்கு வேணால் ஏதாவது பண்ணுவான். அதுக்கும் பதில் எழுதியிருக்கேன். நான் சந்தேக நிவாரணி புஸ்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு சாஸ்திரங்களில் சில சூச்சங்கள்லாம் சொல்லியிருக்கு, சில நிமித்தங்கள். இன்னென்ன மாதிரி இருந்தாக்க உனக்கு இத்தனை நாளில் மரணம்லாம் சொல்லியிருக்கா. ஜோசியப்படி நம்ம தீர்மானம் பண்ணிக்கிறது மாரகதசை வேற ரூட்டு. அது கிரகங்களுடைய சஞ்சாரப்படி மாரகதசை கணிச்சு முன்காலத்தில் பெரியவாள்லாம் தனக்கு தானே எழுதி வச்சுப்பா. எனக்கு இத்தனை நாள் தான் ஆயுசுன்னு எழுதி வச்சிருப்பா ஜோசிய நோட்டில். அது வேற ரூட்டு, அதை சொல்லலை. அது பாமர ஜனங்களால் அந்த வழியை பின்பற்ற முடியாது. ரொம்ப ஞானம் வேணும் டெக்னிக்கலாக. சாதாரண ஜனங்களால் உணர முடியுமா? உணர முடியும்ல. அதில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நிறைய அதுக்கான நிமித்தங்கள் சொல்லியிருக்கா. அதில் ஒரு நிமித்தம் இது அதுக்காக சொல்கிறேன். ஒரு நிமித்தம் என்னன்னு கேட்டால், உன்னுடைய காதை நீ நன்னா அடைச்சிக்கணும். நன்னா கார்க்கு பஞ்சு அடைச்சா கூட சப்தம் உள்ளே போகும். கார்க்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க, சீல் வைக்கிறானே அரக்கு சீல். நன்னா அரக்க வச்சு அடைக்கிற மாதிரி நன்னா இந்த காது கோட்டையை கூட நன்னா சீல் பண்ணிவிட்டா உனக்கு எந்த சவுண்டுமே உள்ள கேட்காது இல்லையா? காதை பூரா அடைச்சி விட்டா சவுண்டு கேட்குமா? கேட்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். கேட்கணுங்கிறது சாஸ்திரம். உள்ள கேட்டுன்னு இருக்கு சவுண்டு. நீ அடைச்சுன்னு பாரு, உள்ள சவுண்டு கேட்கும். உள்ள ஒரு சவுண்டு உனக்கு கேட்கலைன்னா 7 நாள் தான் உனக்கு ஆயுஷ் அன்னிலேருந்து. இதே மாதிரி பல நிமித்தங்களை சொல்லியிருக்காரு. ஆயுஷ் முடியக்கூடிய காலத்தை கணிக்கிறதுக்கு ஈரக்காலோட அப்படியே நடந்து போகணும். நல்ல காஞ்ச தரையில் நடந்து போகும்போதே திரும்பி பார்த்தா அந்த ஈரக்கால் தெரியக்கூடாது. அன்னிலேருந்து 3 நாள் உனக்கு டிக்கெட்டு. சந்திரன் 2 சந்திரமா தெரியணும் ஒரே நாள். ஆகாசத்தில் போய் நின்று நல்ல ஆரோக்கியமான கண்ணு, எந்த குறைபாடும் இல்லாததான கண்களால் சந்திரனை பார்த்தா 2ஆ தெரியணும். 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இல்லை, தொடர்ந்து ஒரு முகூர்த்த காலம் 1.25 மணி நேரம் 2 சந்திரனா உனக்கு தெரிஞ்சதுன்னா 24 மணி நேரம் உனக்கு திதி சிராந்தம். அதனால உள்ள ஒரு சப்தம் இருக்கு, உள்ள ஒரு உருவம் இருக்கு. இதை பார்க்கறதுக்கான இந்திரியங்களுக்கான சக்திகளை உணர்ந்துட்டவர்களுக்கு அதீந்திரிய திரஷ்டாக்கள்னு பேரு. அவர்களுக்கு தான் ரிஷிகள்னு பேரு, அவர்களுக்கு தான் சித்தர்கள்னு பேரு, அவர்களுக்கு தான் யோகீஸ்வரர்கள்னு பேரு, அவர்களுக்கு தான் ஞானிகள்னு பேரு. அவர்கள் தான் உணர்ந்து கொண்ட மெய்ஞானத்தை மெய்யறிவை, இந்திரிய புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதான அறிவை உணர்ந்துண்டு இது எல்லாருக்கும் தெரியட்டும், நாம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சின்ற விஷயங்கள், இவ்வளவு சாதனங்கள் பண்ணி நாம் உணர்ந்து கொண்ட விஷயங்களே எல்லாருக்கும் தெரியட்டும்ங்கிறதுக்காக நிறைய புஸ்தகங்கள் மூலமாகவும் சிஷ்யர்கள் மூலமாகவும் உலகத்துக்கு தெரியப்படுத்தினார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட அறிவார்ந்த விஷயங்கள். அதில் ஒன்று தான் இந்த ஜீவனுடைய ஆகமனம் கமனம். ஒரு உயிர், உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கா, அதுக்கு என்ன வேணாலும் பேர் சொல்லலாம். உயிர்னு சொல்லலாம், ஜீவன் சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், பிராணன்னு சொல்லலாம், ஆக்சிஜன் சொல்லலாம், மூச்சு காத்துன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று வச்சுங்க. ஒன்று இருக்கா இல்லையா? அது ஜீவன் சொல்றது சாஸ்திரம். ஜீவாத்மா, ஆத்மாவனுடைய அவித்ய கலந்ததான ஆத்மாவுக்கு ஜீவாத்மானு பேரு, சுத்தமான ஆத்மாவுக்கு பரமாத்மானு பேரு. இதுக்கு ஜீவாத்மா. அவித்யா
சபலிதமான ஜீவன். இது எங்கேருந்து வருது எங்கேருந்து போகிறதுன்னு தெரியலையே இல்லையா? உடம்புக்குள்ள உயிர் வருது, உயிர் வெளியில போறது, ரெண்டுமே இவனுடைய அறிவுக்கு புலப்படலை. வயத்துல கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு வயத்துல ஒரு கரு உருவாகிறது, 2வது மாதம் 3வது மாதம் ஒவ்வொரு அங்கமாக உருவாகி ஒரு சிரசும் உருவாகி கை காலு மூக்கு நாகி எல்லாம் உருவான உடனே ஒரு ஜீவன் அந்த உடம்புக்குள்ள வந்து புகுந்துக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படி எங்கேருந்து வருது துவாரம், இது எங்கேருந்து வந்து புகுந்துக்கிறது, எங்கேருந்து வெளியில போறது, உள்ள வரதும் தெரியல. ஜீவனோடு தானே பிறக்கிறது குழந்தை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உயிர் வரதில்லை. சில பிராணிகளுக்கெல்லாம் அப்படி இருக்கும். அதுக்கெல்லாம் த்விஜன்னு பேர், இருபிறப்பு. முதல் பிறப்புல சாதாரண சரீரம் ஒண்டி வந்துடும், 2வது பிறப்புல உயிர் வரும். பறவைகள்லாம் அப்படிதான். முதல்ல அம்மா வயத்திலே வரும்போது முட்டையாக தான் வரும். உயிரற்ற ஜடமாக சரீரத்துக்கு உண்டானதான கருவு, அதுக்கான அணுக்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில உருவாக்கி வெளியில விட்டுரும். அதுக்கப்புறம் அதில் வந்து உயிர் தனியாக வெளியில வருது. அது ஒரு ஜனனம், இது ஒரு ஜனனம், 2 பிறப்பு, த்விஜன்னு பேர். அதே மாதிரி இல்லையே, மனுஷனுடைய பிறப்பானது வயத்துக்குள்ள உயிரோடையே வெளியில வருது. அந்த ஜீவன் உயிர் வயத்துல இருக்க சிசுவுக்கு உயிர் வந்தது, எங்கேருந்து வந்தது, எந்த டாக்டரால் கண்டுபிடிக்க முடியும்? காலத்தை வேணா அவர்கள் சொல்றார்கள், நேற்றுக்கு ஜீவன் இல்லை, இன்னைக்கு வயதுல குழந்தைக்கு உயிர் வந்துடுதோ அசைய ஆரம்பிச்சிடுதோன்னு கணிக்கிறார்களே தவிர அது எங்கேருந்து வந்தது, எந்த ஸ்வரூபமா வந்தது என்னன்னு தெரியலையே. போறதும் அப்படிதான், கிளம்புறதும் எங்கேன்னு தெரியலையே. கிளம்பி போறது யார் பார்க்கறா? ஜீவன் இருக்கிறது உள்ளுக்குள்ள அடப்பட்டு இருக்க ஜீவன் தெரியறது. திடீர்னு பார்த்தா ஜடமாயிடுறான், உசிர் போயிடுதுங்கிறான். உள்ள போயிட்டு வந்துன்ற மூச்சு உள்ள போக மாட்டேங்கிறது, வெளியில போன மூச்சு உள்ள வரல. வெளியில போயிடுத்து உள்ள வர்றது, வெளியில விடுறான். உச்சுவாசம் நிச்சுவாசம், பிராணன் மூக்கு வழியா காத்து விடுறான், உள்ள இழுக்கிறான். போயிட்டே நடந்துட்டே இருக்கு ப்ராசஸ். ஒரு நாளைக்கு திடீர்னு காத்து வெளியில போயிடுறது, உள்ள போக மாட்டேங்கிறது. டாக்டர்லாம் புஷ் பண்றா, ஆக்சிஜன் இதை வச்சு காத்த உள்ள தள்ளுறான், போக மாட்டேங்கிறது, ஏத்துக்க மாட்டேங்கிறது சரீரம். ஜீவன் போயிடுத்து, பிராணன் போயிடுத்து, எங்க போச்சு கதி தெரியலையே இல்லையா? இதுதான் அதீந்திரியமான விஷயங்கள்னு பேர். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயம். நீ எத்தனை கோடி காலம் ஆனாலும் இந்த ஜீவனை கண்டுபிடிக்க முடியாது. உள்ள வரா போறாங்கிறத சேஷ்ட தெரியறதே உனக்கு, அனுபவிக்கிறியே. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலையே, கண்ணால பார்க்கிற, உயிரற்றதான ஒரு கருவியும் பார்க்கிற, கர்ப்பத்தையும் பார்க்கிற, உயிரோட இருக்கக்கூடிய கர்ப்பத்தையும் பார்க்கிற. 10 மாசத்துக்குள்ள உயிரோட இருக்கக்கூடிய மனுஷனையும் பார்க்கிற, உயிரில்லாததான உடம்பையும் பார்க்கிற. அப்போ உயிர் வருது, உயிர் போறதெல்லாம் ஏத்துக்கணுமே. அதனுடைய ப்ராசஸ் புரியல. பகவான் எப்படி வந்து அந்த ஜீவனை உள்ள கொண்டு வரான், எப்படி வெளியில விடுறான் யாருக்கு தெரியும்? எங்க போறது ஜீவன், எங்க ப்ராசஸ் ஆகுது? எல்லா ரிஷிகளும் சாஸ்திரங்களும் புராணங்களும் ஆத்தியாத்மிகமான மைஞானம் மூலமா தான் இதை தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. இந்திரியங்களுக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு பல 14 உலகம்னு சொல்றாலே எல்லாம் அதீந்திரியமான விஷயங்களாக இருக்கிறதுனால இந்த ஜீவன் தான் இங்க வயத்துக்குள்ள வரும்பொழுதே சுத்தமான ஜீவனா வருதா இல்லை சில தோஷங்களோட கூட வருதான்னு சாஸ்திரம் விசாரிச்சுது. சுத்தமான ஜீவனா வரல, வரும்பொழுதே இது சில தோஷங்களோட தான் வருது. புண்ணியம் பாபத்தோட தான் ஜீவன் வயத்துக்குள்ள வருது, புண்ணிய பாபத்தோட தான் உள்ள வருது. கிளம்பும் போறதும் புண்ணிய பாபத்தோட தான் போறான். இந்த லோகத்தில் பண்ணின புண்ணிய பாபத்தோடு தான் அந்த ஜீவன் கிளம்புறது. அடுத்தபடி வர்றதும் புண்ணிய பாபத்தோடு தான் வருதான். ஏண்டா கிளம்புற ஜீவனானது அந்த புண்ணிய பாபத்தை போய் அனுபவிக்கிறது. சொர்க்கலோகத்தில் நரகலோகத்தில் புண்ணிய பாபம்லாம் நிர்பேலன்ஸாக போயிடுறது. அப்புறம்தான் வந்து அடுத்த ஜென்மா வருதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா புண்ணிய பாபமும் போகாத அனுபவத்தினால சொர்க்கத்தில் போய் சுகத்தை அனுபவிக்கிறான், புண்ணியம் பூரா கரைஞ்சிரும். நரகத்தில் போய் துக்கத்தை அனுபவிக்கிறான், பாபம் பூரா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த பிறவி வரும்போது சுத்தனா வரானான்னு இல்லைன்னு
ஏன்னா எல்லா புண்ணியம் எல்லா பாபத்தையும் போக முடியாது. சில புண்ணியமோ சில பாபமோ மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்து அனுபவிச்சாதான் கரையும். அதுக்கு பேர் பிராரப்தம்னு பேர். பிராரப்தமான பாபம் பிராரப்தமான புண்ணியங்கள்லாம் ஒரு வாழ்க்கை மூலமா அனுபவிச்சாதான் போகுங்கிறதுனால புண்ணியம் பாபம்ங்கிறது தொடர்ந்து பிறக்கும் பொழுதே வருது. புண்ணிய பாபத்தோடையே ஜீவன் வயிற்றுக்குள்ள வரான், புண்ணியத்தோட வரான், புண்ணியசாலியா இருக்கான், பாப்பியாவும் இருக்கான். அந்த ஜீவன் புண்ணியமும் எடுத்துன்னு வருது, பாபமும் எடுத்துன்னு வருது. எப்படி உங்களுக்கு தெரியும்னா, வயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் உள்ள சிசு புண்ணியத்தோடையும் பாபத்தோடையும் தான் வயிற்றுக்குள்ள வந்து உருவாக்கி இருக்கு, வந்து இறங்கி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, பூலோகத்தில் உள்ள ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்தில் வந்து இறங்கினாலே புண்ணியமும் பாபமும் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அது அனுபவிக்க வேண்டிய புண்ணியமும் பாபமும் பேலன்ஸ் இருந்தா, பாக்கி இருந்தா, அதை அனுபவிக்கிறதுக்காக பூலோகத்தில் பிறந்து வாழ்க்கையை நடத்தினா தான் அது தீர்த்துக்க முடியும். எல்லாம் அனுபவிச்சாச்சு, புண்ணியம் ஒண்டி பாக்கி இருக்கு, பாபம் பூரா நிர்பேலன்ஸா போயிடுத்து, நரகத்தை அனுபவிச்சுட்டான், புண்ணியத்தினுடைய பலன் சுகத்தை ஒண்டி அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஜீவன் இருந்தா அந்த ஜீவன் பூலோகத்தில் வந்து பிறக்காது. அது தேவலோகத்தில் போய் பிறக்கும். எங்க புண்ணியம் மட்டுமே சுகம் மட்டுமே இருக்குமோ, எங்க துக்கமே இருக்காதோ அப்படிப்பட்ட உலகத்துல அந்த ஜீவன் பிறக்கும். புண்ணியம் பூரா அனுபவிச்சுட்டா சொர்க்காதி லோகங்கள்ல, பாபம் ஒண்டி அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குன்னா நரகலோகத்தை கொண்டு இருக்குப்பான் ஜென்மா ஜீவன் பிறப்பு. பூலோகத்துக்கு வராது. மிஸ்ரலோகம்னு பேரு பூலோகம். புண்ணியம் பாபம் ரெண்டுமே அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஜீவன் பிறப்பிக்கப்படக்கூடிய உலகம்தான் நம்ம வசிக்கக்கூடிய உலகம். அதனாலதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலேயோ மிருகங்களுடைய வாழ்க்கை பறவைகளுடைய வாழ்க்கையிலேயோ கொஞ்ச காலம் புண்ணியம் கொஞ்ச காலம் பாபம், கொஞ்சம் சுகம் கொஞ்சம் துக்கம் மாறி 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 வருது. சார் நான் வாழ்க்கையில் எனக்கு துக்கமே வரல சௌக்கமே வந்துட்டு இருக்கு சொல்லவே முடியாது. நீ வேணா அதை பொறுத்துக்கிறியே தவிர துக்கம் இல்லாத வாழ்க்கை ஏது, சுகமில்லாத வாழ்க்கை ஏது? கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. இந்த கஷ்ட ஜீவனம் இல்லை, நிறைய சுகத்தை அனுபவிச்சிருக்கேன். அதனால இந்த ஜீவனானது புண்ணியம் பாபம் ரெண்டோடையே வரதுனால சில தோஷங்களோடையும் பிறக்கிறது. புண்ணிய பாபம் மட்டும் இல்லை, சரீரத்தினுடைய அமைப்பு, இந்த ஜீவன் தான் சரீரம் உருவாகிறது. அந்த சரீரத்தினுடைய அமைப்பு புண்ணிய பாபத்தை அது எதில் ஏற்றின்னு வருதுன்னார். அது ஒன்று இருக்கும் இல்லையோ, புண்ணிய பாபத்தை கொண்டு வருது. ஒன்றுமே இல்லை, வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜீவன் வருதுன்னா புண்ணிய பாபம் ஏதோ ஒரு ஆதாரத்தில் தானே வரும். மாம்சமயமான சரீரமே இல்லையே அப்படின்னார். சரீரமானது ரெண்டு விதமாக சாஸ்திரத்தில் சொல்கிறது. உடல் அமைப்பினுடைய இது இருக்கே, உடலுடைய அமைப்பு இருவிதமான உடல்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கு இந்த லோகத்தில். மனுஷன் மிருகங்கள் பட்சிகள் எல்லாருக்குமே ரெண்டு விதமான உடல்கள் இருக்கு. உடலுக்கு சரீரம்னு பேர். ரெண்டு விதமான சரீரம். ஒன்று விஷுவலாக ஃபிசிக்கலாக தெரியக்கூடிய பாடி, கண்ணால் பார்த்தா எதெல்லாம் உணர்றோமோ, மிஷினால் நாம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ யந்திரங்கள் மூலமாக, இதெல்லாம் ஃபிசிக்கல் பாடின்னு பேர். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்தூல சரீரம்னு சொல்லுவா. ஸ்தூலமாக தெரியறது. ஸ்தூலம்னா குண்டுன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு உருவத்தோடு தெரியறது. வெளியில் பார்த்தா உடம்பு தெரியறத என்ன தெரியறதுன்னா சப்த தாதுக்கள் தெரியறது. இந்த சப்த தாதுக்கள் தோல்லேருந்து ஆரம்பிச்சு त्वच्चर्ममागुं सरुधिरमेदो मज्जास्नायवो स्थीनिमे शुद्ध्यन्तां ज्योतिरहं विरजा विपाप्मा भूया सग्गस्वाहा. விரஜா ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு, உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. அந்த ஹோம மந்திரம் இது. என்னுடைய சப்த தாதுக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாபங்கள்லாம் போகட்டும்னு பிரார்த்திக்கிறது. இந்த தோலுங்கிறது 7 லேயராக இருக்கு. துவக்கு, சர்மா, மாம்சம், ருதிரம், மேதகா, மஜ்ஜா, ஸ்நாயு, அஸ்தி, எலும்பு வரைக்கும், தோல்லேருந்து எலும்பு வரைக்கும் உள்ளதான இந்த லேயர் இருக்கு. ஒன்னொன்னுலையும் ஒவ்வொரு தோஷங்கள் பாபங்கள் அண்டின்ண்டே இருக்கு, போய் ஒட்டிக்கிறது. அழுக்கு உடம்புல ஒட்டிக்கிற மாதிரி
சில பாபங்கள் கொஞ்சம் உள்ளூர போய் ஒட்டிக்கிறது. சில வியாதிகள்லாம் உள்ளூரை இறங்கிடுதுன்னு சொல்கிறான் பாருங்க. கேன்சர் உள்ளூரை போயிடுத்து, இறங்கி போயிடுத்து, ஆழமாக போயிடுது, சரங்கு உள்ள வரைக்கும் பாதிச்சுடுதோ இல்லையா? அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாததால புண்ணியமும் பாபமும் இவனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். உடம்புல போய் எப்படி போகும்? ஜீவாத்மா வரைக்கும் இவனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த 7 விதமான வாசப்படியும் தாண்டி இருக்கக்கூடிய ஜீவன். துவக்கு, சர்மா, மாம்சம், ருதிரம். ருதிரம்னா ரத்தம். ரத்தத்துக்கும் இந்த தோல் தாண்டின உடனே மாம்சம் வந்துடாது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் தோலை பிச்சாக்க உடனே உள்ள சதை தெரிகிறது, சதைக்கு தான் மாம்சம்னு பேர். தோலை பிச்சா சதை தெரிகிறது. சில சமயம் சிராய்ப்பு ஏற்படும். சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டால் கீழே கீழே விழுந்தால் லேசான காயமாக இருந்தால் சிராய்ச்சி இருக்கும், ரத்தம் வராது. அப்போ அந்த மேலுள்ள தோல் பேருக்கும் உள்ள சதை வண்டி தெரியும், செக்கச்சவேன்னு இல்லையா? அப்போ என்ன தெரிகிறது? இந்த தோலுக்கு அடுத்த லேயர் சதைன்னு தெரியுது. அதுதான் இல்லைன்னு சாஸ்திரம். அப்பா தோலுக்கு அடுத்ததுக்கு சதைங்கிற மாம்சத்துக்கு நடுப்புற சர்மானு ஒன்று இருக்குடா. இந்த துவக்கு வேற, சர்மா வேற. ரெண்டுக்கும் தமிழில் தோல்னு தான் பேர், வேற ஏதாவது பேர் இருக்கோ தெரியல. துவக்கு ரோகம், சர்ம ரோகம்னு தனித்தனியாக எடுத்திருக்கா. மகார்ணவம்னு ஒரு புஸ்தகம். கர்ம விபாகங்கள், என்னென்ன கர்மாக்கனால என்னென்ன வியாதி வருது, உனக்கு என்ன பரிகாரம் சொல்கிறாவா. துவக்கில் சில ரோகம் வரும், சர்மாவில் சில ரோகம் வரும். 2 லேயராக இருக்க தோல். மேலாக இருக்கக்கூடிய தோலை பிரித்தா இன்னொரு தோல் இருக்கான், முட்டைக்கோசை பிக்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு அந்த சர்மாவை பிரித்தா உள்ள மாம்சம் வருது. சில ரோகங்கள் தொக்கோடு நிற்கும், சில ரோகங்கள் பாண்டு ரோகங்கள் போன்ற ரோகங்கள்லாம் சர்மா வரைக்கும் பாதிக்கும். சர்மால ஏற்படக்கூடிய ரோகங்கள் யத்வகஸ்திகதம் பாபம் மேஹே திஷ்டதி மாமகே பிராசனம் பஞ்சகவ்யஸ்ய தஹது அக்னிரிவேந்தனம். பஞ்சகவ்யம்னு 5 விதமான மாடுகள், ஒரே மாடு இல்லை, 5 விதமான மாடுகளுடைய 5 விதமான திரவியத்தை எடுத்து கவ்யம். பசுமாட்டை சேர்ந்த பொருள்களுக்கு கவ்யம்னு பேர். 5 விதமான திரவியங்களையும் கவ்யத்தையும் எடுத்து ஒன்றாக மந்திரங்கள் சொல்லி பஞ்சகவ்யத்தை கூட்டி சேர்த்து அதுக்கான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அதை பிராசனம் பண்ணினா இந்த எலும்பு வரைக்கும் உள்ள பாபம் போயிடுமா. எத்வகஸ்திகதம் பாவம். துவக்கிலேருந்து ஆரம்பித்து அஸ்தி வரைக்கும்ங்கிறார். எது துவக்கு அஸ்திகதம், தோல் ஆரம்பம் முதல் தாது, அஸ்திங்கிறது 7வது தாது. அது வரைக்கும் பாபமானது ஊடுருவோம். நீ பண்ற பாபத்துக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள பரவும், அது உள்ள போய் பாதிக்கும் உன்ன. யத்வகஸ்திகதம் பாபம் தேஹே திஷ்டதி மாமகே பிராசனம் பஞ்சகவ்யஸ்ய தஹது அக்னிரிவேந்தனம். அக்னி பகவான் எப்படி இந்தனத்தை சாப்பிட்றாரோ அதே மாதிரி இந்த பஞ்சகவ்யத்தை நான் சாப்பிட்ட உடனே இதானது என்னுடைய பாபத்தை பூரா சாப்பிடட்டும்னு பிரார்த்தனை பண்ணும். பஞ்சகவ்யத்துக்கு அவ்வளோ படம். துவக்கு வேற, சர்மா வேற. அதே மாதிரி மாம்சம், ருதிரம். உடனே மாம்சம் வரும், அதுக்கப்புறம் ருதிரம் வரும், ரத்தம். ரத்தத்துக்கு அப்புறம் எலும்பு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நடுப்புற மேதஸ்ன்னு ஒன்று இருக்கு, மஜ்ஜான்னு ஒன்று இருக்கு, ஸ்நாயுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் தான் அஸ்தி. இவ்வளவு லேயர உடம்பு, 7 தாத்துக்கள் இருக்கு. இதுதான் பிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம். இதுக்குள்ள இருக்கிறதுலாம் ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. நரம்பு மண்டலங்கள் இருக்கு, நர்வு இருக்கு இல்லையா? இன்னும் குடல் இருக்கு, இன்னும் என்னென்ன பாட்டுலாம் இருக்கோ எல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு உட்பட்டது. இன்னொரு விதமான உடம்பு உடம்புக்குள்ளேயே இருக்கு, கண்ணுக்கு தெரியாதது, யந்திரங்களால் கண்டுபிடிக்க முடியாது, என்ன மிஷின் வச்சாலும் தெரியாதது. அதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இது எல்லாமே ஸ்தூல சரீரம், பிசிக்கல் பாடியில் அடக்கம். எல்லாம் இந்த 7 தாதுக்களுக்குள்ளால உருவாகினது தானே, இதுக்குள்ளே அடங்கிவிட்டாவா. கண்ணினுடைய கோலகமோ, காதனுடைய இந்த இதுவோ, மூக்கினுடைய அமைப்போ, இது எல்லாமே ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது என்னன்னா அது 17 விதமான பாட்டினுடைய கூட்டம். ஸ்தூல சரீரம் 7 தான். இந்த 7 தாதுக்கள் முடிஞ்சு போடுறது ஸ்தூல சரீரம்.
சூக்ஷ்ம சரீரமாக 17 இருக்கு. என்ன கண்ணு காது மூக்கு நாக்குங்கிறார். ஏன் சார் கண்ணு தான் என்ன தெரியறதே பார்த்தா, இது எப்படி சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டு சேர்க்கறது? ஒருத்தருடைய கண்ணை பார்த்தா தெரியலையே அவனுக்கு கண்ணு இருக்கான்னு. எதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாததோ அது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லிவிட்டு, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு போன்றதான இதையும் ஸ்தூல சரீரம்னு சூக்ஷ்ம சரீரம் சொல்றேலே, இது பிசிக்கல் பாடியிலலாம் சேர்ந்ததுன்னார். இல்லப்பா, நீ கண்ணுன்னு எதை நினைச்சுட்டு இருக்க? இந்த ஒரு எமைக்குள்ள ஒரு கருவிழி, அதுக்குள்ள ஒரு பாப்பா, அதுக்குள்ள நரம்பு மண்டலங்கள், இப்படி ஒரு அமைப்பு இருக்கே, அதை கண்ணு நினைச்சுட்டு இருக்கியா? ஆமா, அது கண்ணே இல்லடா. புரியறதுக்காக கண்ணு இருக்கிற இடத்த கண்ணுன்னு சொல்ற, அவ்வளவுதான். பின்ன என்ன, அதுல பார்க்கக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்கு பார், சச்சுரிந்திரிய சக்தி. கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறன், அதுக்கு தான் கண்ணுன்னு பேரு. சச்சுசுன்னா அதுதான். அந்த திறன் அந்த இடத்துல இருக்கு. காதுன்னு உனக்கு எதுக்கு பேரு? இல்ல கர்ண விவரவர்த்தி ஆகாசஸ்ய ஸ்ரோத்ரத்வாத். சஷ்குலி மாதிரி இருக்கான், முறுக்கு மாதிரி இருக்கான் காது, சாஸ்திரக்காரா சொல்றான். இப்படி ஒரு சதை அமைப்பு இருக்கே, இதுதான்டா காது. ஐயே சும்பா, இதுக்கு காதுன்னு பேர் இல்லடா. இந்த அமைப்புல ஏன் பேர் இல்லைன்னார்? ஒருத்த செத்து போய் கிடக்கான், அவனுக்கு கண்ணு அமைப்புல ஏதாவது மாறுதல் இருக்கா? அதே பிசிக்கல் சச்சுரிந்திரியம் இருக்கே, ஏண்டா பார்க்கலன்னு கேட்டா. சாஸ்திரக்காரா கண்ணுக்கு பார்வை போச்சுன்னு சொல்ல, கண்ணே இல்லைங்கிறா. கண்ணுனே அதுதான்டா பேரு. நீ எதை பார்க்கறதுன்னு நினைக்கிறியோ அந்த கண்ணுங்கிற அந்த சச்சுரிந்திரியமானது தங்கக்கூடிய பகுதி, அது அந்த இடத்துல வெளிப்படுத்துறது தன்னுடைய சக்தியை. அதனால கண்ணு காது மூக்கும் அப்படிதான் உணர்றது, வாசனையை பிடிக்கிறதுன்னா அதுக்கு கிராணேந்திரியத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. நாக்கு அதுக்கு ருச்சிக்கக்கூடிய சக்தி இருக்கே, ஜிக்வேந்திரியத்துக்கு, அதுதான் நாக்குன்னு பேரு. இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம், நமக்கு தெரியாது. கண்ணுக்கு பிசிக்கலான பாடி உருவாயிடும், கர்ப்பத்துல ஸ்தூல சரீரம் உருவாயிடும். இந்த சூக்ஷ்ம சரீரமானது அந்த இடத்துல வந்து அந்தந்த இந்திரியங்களுக்கு பவரை கொடுக்க வைக்கிறது பகவானால தான் முடியும், வேத மந்திரங்களால தான் முடியும். இவன் உருவாக்கலாம், கண்ணு காது மூக்கு நாக்குன்னு உருவாக்கலாம். வீடு கட்டிவிட்டான், ஒயரிங் போட சொல்லியிருக்கா, கரண்ட் ஒயர் எங்கே பார்த்தாலும் கொடுத்துட்டார். எங்கெங்கெல்லாம் ஃபேன் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் லைட் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் ஏசி வைக்கணும், எங்கெங்கெல்லாம் ப்ளக் பாயிண்ட் வைக்கணும், சமையலுக்கான உபகரணங்கள் பூரா ஒயரிங் பண்ணி கொடுக்கறது தான் ஸ்தூல சரீரம். அந்தந்த இடத்துல அந்தந்த கரண்ட் கொடுக்கறது சூக்ஷ்ம சரீரம் இல்லையா? அந்தந்த திறன் அதற்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் பாஸ் பண்ணணும். கீசருக்குனா ஒரு விதமான கரண்ட்டு, ஏசிக்குனா வேற விதமான என்னமோ சொல்றாவா எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் உள்ளுக்குள்ள இருக்கு. பஞ்ச பிராணன் இருக்கு, 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம். இது மட்டும் இல்ல, கையே தூக்கிறது இறக்கிறது எல்லாம் அது ஒரு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். அது கைங்கிற இந்த தொங்கக்கூடிய ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கே, அது கை இல்லடா, அதுக்கு பாகுன்னு பேர் இல்லை. அதுக்கு ஒரு திறன் இருக்கு பார், மடக்கிறது நீட்டுறது தூக்கிறது இறக்கிறதுன்னு ஒரு சக்தியை கொடுத்துருக்கான் பார் பகவான். அதுக்கு தான் கையின்னு பேரு. அது ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. காலுக்கும் அப்படிதான், ஹஸ்தம் பாதம் கர்மேந்திரியங்கள்னு பேரு. கண்ணு காது மூக்கு நாக்கு தோளுங்கிறது 5, ஞானேந்திரியம் 5. வாக் பாணி பாத பாஜு உபஸ்தம், வாக்குக்கு பேசக்கூடிய திறன் இருக்கே அது சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. கை செயல்படக்கூடிய திறன் சூக்ஷ்ம சரீரம். பாயுன்னு சொல்லக்கூடிய ஜனன மரண அந்த உறுப்புகள் இருக்கே அது செயல்படக்கூடிய சக்தி அது சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. வாக்பாணி பாத பாயு உபஸ்தம். இது கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. நேற்றுக்கே சொன்னோம், பிராணன் 5. ஒரு காத்து இல்லை, டாக்டர் புரிஞ்சுக்கலவா மெடிக்கல்ல. ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு உடம்புல நினைச்சுட்டு இருக்கான். உடம்புல ஓடக்கூடிய ஆக்சிஜனை 5ஆ பிரித்து அனலைஸ் பண்ணினா இவாளால் புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு விதமான ஆக்சிஜனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. ஜலத்துக்கு எத்தனை பவர் இருக்கு? எல்லாம் ஒரே ஜலமாயிடுறதா? சூரிய நமஸ்காரம் வர்ணிக்கிறது ஜலம் எங்கெங்க உள்ள ஜலத்துக்கு என்னென்ன பவர்னு.
கூப்யா கிருண்ணாதி தாதக்ஷிணத உபததாதி ஏதாவை தேஜஸ்வினீராபஹ தேஜஜேவாஸ்ய தக்ஷிணதோ ததாதி. தேஜஸ்ன்னு ஒன்றும், ஓஜஸ்ஸு தேஜஸ்ஸு வர்ச்சஸ்ஸு இதெல்லாம் ஒரு விதமான சக்திகள். ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லுவா முன்காலத்தில். யாராவது சின்ன குழந்தைகளை பார்த்தா, பாடசாலை பையனை பார்த்தா கட்டு குடுமையாக பிரம்ம தேஜஸோடு இருக்கான், நம்ம பார்த்து பொண்ணை கூட கொடுக்கலாம் அப்படின்பா இல்லையா. தேஜஸ்ங்கிறது என்ன வெளிப்படுத்த முடியுமா? அது ஒரு சக்தி. ஓஜஸ்ன்னு ஒரு சக்தி, பிரம்மவர்ச்சஸ்ன்னு ஒரு சக்தி. இந்த சக்திகள்லாம் தண்ணியில் ஜலத்தில் இருக்கு, ஒவ்வொரு விதமான ஜலத்தில் இருக்கான். கூப்யா கிருண்ணாதி, கூப்பம்னு சொல்லக்கூடிய கிணறு. அந்த கிணத்துல சூரிய ஒளியும் படுறது, சந்திர ஒளியும் படுறது. அதுல ஸ்நானம் பண்ணினா அந்த தேஜஸ்ங்கிற சக்தியானது உனக்கு ஏற்படும். அந்த ஜலத்தை சில இதுக்கு உபயோகப்படுத்து. பல்வல்யா கிருண்ணாதி, குட்டை. குட்டேன்னு நாம ஒன்று சொல்றோமே, தேங்கி நிற்கும், ஓட்டம் இருக்காது. அதனுடைய ஜலத்துல ஒரு விதமான சக்தி இருக்கு. ஸ்தாவரா கிருண்ணாதி தா பஷ்சாதுபததாதி பிரதிஷ்டிதா வை ஸ்தாவராஹ பஷ்சாதேவ பிரதிஷ்டதி. பிரதிஷ்ட நிலையாக சரீரத்தில் ஒரு கெட்டித்தன்மை. எல்லா சரீரமும் தளதளத்து போகாது. பார்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, நீ ஒன்றும் ஜிம்முக்கே போக வேண்டாம், நல்ல கெட்டியாயிடும் உடம்பு. அப்படி கெட்டியாக்கக்கூடிய தன்மை இந்த ஸ்தாவரம்னு சொல்லக்கூடிய அந்த ஜலத்துக்கு இருக்கு. அதே மாதிரி ஓடக்கூடிய நதியினுடைய ஜலத்துக்கு வேற பவர். நதி வேற, நதம் வேற. கிழக்கேந்து மேற்க ஓடினா வேற ஒரு பேரு, மேற்கேந்து கிழக்க பிரவகிச்சா வேற ஒரு பேரு. பஞ்சநதம்னு பேரு திருவையார் க்ஷேத்திரத்துக்கு. 5 நதங்கள் ஒன்றா சேர்றதுக்கு பஞ்சநத க்ஷேத்திரம். நதியில் உள்ள ஜலத்துக்குள்ள அதுக்கு வேற பவர் இருக்கு. ஒரே ஜலம் தானே நீ டீல் பண்ணினாக்க ஒன்றும் இவ சொல்ற சாஸ்திரம் சொல்றதை நம்பி நீ செயல்பட்டு ஆராய்ச்சி பண்ணினேன்னா பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் காத்தும். உடம்புக்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடிய காத்து ஒரே விதமான காத்து, ஒரு ஆக்சிஜன் தான் நீ நினைச்சுட்டு இருக்க. உன்னால ஒன்றும் பண்ண முடியல. சாஸ்திரம் சொல்றது 5 விதமான காத்துப்பா. காத்தினுடைய செயல்பாட்டை பொறுத்து பெயர் வேறப்படுறது. நேற்றுக்கே சொன்னோம், பஞ்சபிராணம், பிராணன் அபாரன் யாரன் உதாரணம் சமானன். இந்த பஞ்ச பிராணங்கள் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, பிராண பஞ்சகம். இதுக்கப்புறம் மனசுன்னு ஒன்று இருக்கு, புத்தின்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா சூக்ஷ்ம சரீரம். இந்த 17 விதமான சூக்ஷ்ம சரீரத்தோட தான் ஒரு ஜீவன் கர்ப்பத்துக்குள்ள பிரவேசம் பண்றது. அதுக்காக சொல்ல வந்தது, வயத்தில் கர்ப்பத்தில் உருவாகக்கூடிய ஜீவனுக்கு இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லக்கூடிய 17ம் வந்து உட்காரக்கூடியது. ஸ்தூலமான பிசிக்கல் பாடி உருவாகிறதெல்லாம் வர்ணிச்சோம் நேற்றுக்கெல்லாம் சொன்னோம் விவரங்கள்லாம். தலை எப்போ வருது, கால் எப்போ வருது, எப்படி இப்படிலாம் உருவாகிறதுன்னு. ஆனால் இந்த 17 சூக்ஷ்ம சரீரம் அதில் வந்து உட்காரக்கூடிய சமயம் இருக்கே, அதுதான் 4வது மாதம். சீமந்தோன்னயனம் பிரதமே கர்ப்பே சதுர்த்தே மாசி. 4வது மாதம், 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஆரம்பிக்கும் போது பும்சவனம்ங்கிறது நேற்றுக்கு பார்த்தோம். 2வது மாதத்துலேருந்து 3வது மாதத்துக்குள்ளே வியக்தமான கர்ப்பமான ஒன்னே புஷ்ய நட்சத்திரத்தில் பண்ணுன்னார். அது ஃபிசிக்கல் பாடிக்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரம். அந்தந்த சரீர அமைப்புகள் அவயவங்கள்லாம் சரியானபடி உருவாகணும். எந்த அங்கமும் வைக்கல்யம் இருக்கக்கூடாது, அங்கக்குறைவு இருக்கக்கூடாது. எல்லா திறன்களோட அங்கங்கள் இருக்கணும். அவளுக்கு எல்லா அங்கமும் இருக்கணும். ஒவ்வொரு அங்கமும் குறைபாடு இல்லாததான அங்கங்களாக உருவாகணும்னாக்க பும்சவனம்ங்கிற சம்ஸ்காரத்தை முறையாக பண்ணுன்னார். அதோட பண்ணினா குழந்தை பிறக்கிற வரைக்கும் பெசாமல் இருன்னு சொல்லலை. 4வது மாதம் சீமந்தம்னு ஒன்று பண்ணுன்னு சொல்கிறா சாஸ்திரக்காரா. எல்லாருக்கும் நடக்கிறது. சீமந்தம்னு சொன்னால் புரியாது, வளகாப்புன்னு சொல்லணும். வளகாப்பு சீமந்தம் 2 சேர்த்து பண்ணுறோம். அது எப்போ பண்ணணும்னா 4வது மாதம். நான் ஏன் எதை பண்ணியாச்சேன்ன அப்பா, அது ஸ்தூல சரீரத்துக்கு பண்ண சம்ஸ்காரம். சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்குடா, அது சரியானபடி இந்த குழந்தைகளுக்கு வர வேண்டாமா? பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சூக்ஷ்ம சரீரம் வேலை செய்ய வேண்டாமா? வெறும் ஜடமான சரீரம் உருவாக என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு சரீரத்திலையும் அந்தந்த பார்ட்டு இயங்க வேண்டாமா?
அது செயல்பட வேண்டாமா? கண்ணுக்கு நல்ல பார்வை திறன் வர வேண்டாமா? காதுக்கு கேட்கக்கூடிய சக்தி வர வேண்டாமா? ஸ்ரோத்ரேந்திரிய சக்தி, சக்ஷுரிந்திரியம், ஜிஹ்வேந்திரியம், நாக்கு ருச்சிக்கக்கூடிய தன்மை நாக்கு கிடைக்க வேண்டாமா? நாக்கு மாம்ச பிண்ட நாக்கு ஒண்டி இருந்தால் போருமா? அது நாக்கில் போட்டவொடனே உருன்னு சொல்கிறோம் இல்லையா? கொஞ்சம் உப்பு குறைஞ்சாலும் நாக்கு காட்டி கொடுத்துருது. உச்சோ உப்பே இல்லையேங்கிறான், உரைக்கிறதேங்கிறான், திதிக்கிறதேங்கிறான். தூங்கிட்டு இருந்தா கூட நாக்கு ருச்சிக்கிறது. தூங்குற ஜீவன்கிட்ட இந்திரியங்கள் செயல்படாத நிலைமையில கூட, மனசு ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலைமையில கூட நாக்கில் கொண்டு உரப்பான பதார்த்தத்தை வச்சா துப்புறான், திதிப்பான பதார்த்தத்தை வச்சா சப்பின்னு இருக்கான். அது பழக்கம், வாச அபியாசத்தினால நாக்கு ருச்சிச்சு ருச்சிச்சு அப்படி ஆயிடுத்து. அப்படிப்பட்ட நாக்குக்கு ருச்சிக்கக்கூடிய சக்தி, இந்திரியங்கள் செயல்படக்கூடிய சக்தியை தரணும். அதுக்காக நீ சீமந்தம்னு ஒன்று பண்ணு. தோஷாபனயன பூர்வகம் குணாதானம் சம்ஸ்காரா. ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் ஒதுக்கி விட்டு நல்ல குணங்களை ஏற்படுத்துறதுக்கு தான் சம்ஸ்காரம்னு பேர். 16 சம்ஸ்காரம் நாம் பார்க்குறோமே. பொதுவாக 16 சம்ஸ்காரத்தினுடைய மொத்த குறிக்கோள் என்ன? இந்த ஜீவனுடைய தோஷங்களை, குற்றங்களை, பாபங்களை, அரிஷ்டங்களை விலக்கிவிட்டு நல்ல குணங்களை, நல்ல ஒழுக்கம் முதலானதான் நல்ல குணங்களை இந்த ஜீவனுக்கு வரவழைக்க செய்கிறது தான் சம்ஸ்காரம். தோஷாபனயன பூர்வகம் குணாதானம் சம்ஸ்காரா. அதனால தான் காரியா சரீர சம்ஸ்காரா பாவனஹா பிரேத்திய சேகச்ச. ரிஷி சொல்றார், நீ இப்படி சுத்தப்படுத்தி விட்டா பரிசுத்தமா சம்ஸ்கிருதா பரிசுத்தா. இந்த ஜீவனை இப்படி நாம் 16 சம்ஸ்காரம் பண்ணி 40 சம்ஸ்காரம் பண்ணி சுத்தப்படுத்தி விட்டா இவன் இந்த ஜென்மால மட்டும் இல்ல பல ஜென்மாக்கள்லையும் சுத்தப்பட்ட ஆத்மாவாக சுத்தின்னு இருப்பான். இல்ல பிரம்மஸ்வரூபத்தை அடைஞ்சிருவான். அசம் பிரம்மணசாயுஜ்யம் சலோகதாமா புனோதி. அதனால இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு தோஷங்கள் ஏற்படக்கூடாது. ஸ்தூல சரீரத்துக்கு எப்படி அங்க வைக்கல்யாதி தோஷங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு பும்சவன சம்ஸ்காரமோ, அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம் 17 விதமான சூக்ஷ்ம சரீரத்துக்கும் தோஷங்கள் ஏற்படாதவாறு பாதுகாக்கக்கூடியது அந்த சீமந்த சம்ஸ்காரம். தோஷம் எப்படி ஏற்படும்? ஏன் ஏற்படாது? பிறக்கக்கூடிய ஜீவனுக்கு எப்படி தோஷம் ஏற்படும்? வயிற்றுக்குள்ள ஜீவன் இருக்கு, எப்படி சார் தோஷம் வரும்னா, இவ அம்மா மூலமா தோஷம் வருது, அப்பா மூலமா தோஷம் வருது. இவ அப்பா அம்மாவனுடைய செயல்பாடுகள் பூரா வயத்தில் உள்ள குழந்தைகளை பாதிக்கும். சாஸ்திரம் சொல்றது அம்மாவனுடைய செயல்பாடு பாதிக்கும்னுங்கிறது தெரிகிறது. இவ அப்பாவனுடைய செயல்பாடு எப்படி சார் பாதிக்கும்னா, 2 பேருக்கு தொடர்பு இருக்கே. என்ன தொடர்பு? வேற வேறதான சரீரம்னா. அடா கல்யாணம் ஆகலையாடா? கல்யாணம் ஆனதுனால சரீர தொடர்பு வருமா? சரீர தொடர்பை சொல்லல, 2 பேருக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருக்கு. ரிமோட் கண்ட்ரோலுங்கிறான், ஒரு ஒயருமே இல்லாம இங்க அமுக்கிறான், அங்க வெடிக்கிறது, இங்க அமுக்கிறான், அங்க மாறுறது காட்சி டிவியில. என்ன தொடர்பு இருக்கு? அதே மாதிரி ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இணைச்சி வைக்கிற மாதிரி மந்திரங்கள் மூலமா ஒரு பிணைப்பு ஏற்படுத்துறது விவாகம். அப்படி பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டுட்டா இவனுடைய ஆக்ஷன் இவளை பாதிக்கும், இவனுடைய நடவடிக்கைகள் இவனை பாதிக்கும், நல்லதோ கெட்டதோ. சாஸ்திரத்தினுடைய கான்செப்ட். அதனால இந்த கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்ணினுடைய கணவனுடைய சில சேஷ்டைகள் பூரா கர்ப்பிணி பெண் மூலமா வயத்தில் உள்ள சிசுவை பாதிக்கும். அதனால அவனும் சில நியமமா இருக்கணும், அவன் தோஷமானா இருக்கக்கூடாது. அதனாலதான் கர்ப்பிணி பத்தி தர்மங்கள்னு தனியா எடுத்தா. ஆத்துக்காரி கர்ப்பமா இருந்தா புருஷன் என்னென்ன காரியங்களை பண்ணக்கூடாது இல்லையா? தீர்த்த யாத்திரை போகக்கூடாது, நிறைய சொல்றாது என்னென்ன காரியங்கள். அது பெரிய லிஸ்ட் தர்மசாஸ்திரம். அதே மாதிரி இந்த அம்மாவும் சில காரியங்கள் பண்ணக்கூடாது. கர்ப்பத்துக்கு பிசிக்கலான பாடிக்கு பாதை வர்றதுக்காக சில கட்டுப்பாடுகள், சூக்ஷ்ம சரீரத்துக்கு பாதை வராமல் தடுக்கிறதுக்காக சில கட்டுப்பாடுகள். 2 பேருக்குமே புருஷனுக்காக கணவனாகட்டும் மனைவியனாகட்டும் 2 பேருக்கும் சில கட்டுப்பாடுகள் உண்டு. கர்ப்பம் ஏற்பட்டா இந்த கட்டுப்பாடுகள் பூரா வயத்தில் உள்ள சிசுவனுடைய ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீர பாதுகாப்புக்காக. இந்த அம்மா சாப்பிட்றா,
இந்த கர்ப்பிணி பத்தியாக இருக்கக்கூடிய கர்ப்பிணியாக இருக்க பெண் இருக்கும் பொழுது அவனுடைய கணவனாக இருக்கிறவன் ஸ்ராத்தத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? க்ஷவரம் பண்ணிக்கக்கூடாது, தீட்சை வளர்க்கணும், ஸ்ராத்தத்தில் போய் சாப்பிடக்கூடாது. ஆகாரம் மூலமாக தோஷம் பாதிக்கும். இவன் சாப்பிட்ற ஆகாரம் கூட வயத்தில் உள்ள சிசுவை பாதிக்கிறதான். நீ நம்ப மாட்டேன்னா நீ அறிவாளியா? அவ இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சின்ற ரிஷிகள் அறிவாளியா? நம்மளேனா உனக்கு நஷ்டம், அவளுக்கு என்ன நஷ்டம்? நீ காரசாரமா ஸ்ராத்தத்தில் என்னென்ன வஸ்துக்கள்லாம் போடுறா, எல்லாத்தையும் ஒரு வாங்கினேன்னா அவளை போய் பாதிக்கிறது. அதே மாதிரி இந்த அம்மா கர்ப்பிணியா இருக்கக்கூடியவள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பூரா வயத்தில் உள்ள வாழை பாதுக்க. அன்னமூலாக தோஷா பவந்தி. சாப்பிடக்கூடிய சாப்பாடு 3 விதமா பரிணாமத்தை அடையிறதாம். அன்னமசிதம் திரேதா விதீயதே தஸ்ய யஸ்தவிஷ்டோ தாது தத்புரீஷம் பவதி யஹா மத்யமஹ தன்மாம்சம் யஹா அனிஷ்டஹா சன்மனஹ. உபனிஷத்து சொல்றது, நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு 3 விதமான மாற்றத்தை உடலில் ஏற்படுத்துகிறது. 3ஆ மாறுறது. சாப்பிட்றதுனா என்ன ஆறுது? சாப்பிடக்கூடிய சாதம் அன்னமசிதம் திரேதா விதீயத்தே. சாதம் மட்டும் இல்லை, சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள் எல்லாமே. ஒரு பழம் சாப்பிட்டா கூட அது 3 விதமாக பரிணாமத்தை அடைக்கிறது. யஸ்தவிஷ்டோ தாது தத்புரீஷம் பவதி. அதில் ஒரு கடினமான ஒரு தாது இருக்கே, கெட்டியான ஒரு பகுதி இருக்கே சாப்பிடக்கூடிய வஸ்துக்களில், அது பூரா சக்கையாக வெளியில் வந்துடும், உடம்புல தங்காது. யஹா மத்தியமஹா தன் மாம்சம். ரொம்ப கடினமாகவும் ரொம்ப மிருதுவாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய பகுதி இருக்கே, அது பூரா மாம்சமாக சதை பகுதியாக மாறும். யஹா அனிஷ்டஹா சன்மன்னஹா. சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் ரொம்ப சின்ன சூட்சமாக இருக்கக்கூடிய பகுதி உன்னுடைய மனசாக மாறும். நம்மளுடைய மனசு செயல்படுறதுக்கு சாப்பிடக்கூடிய ஆகாரம் தான் காரணம்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையோ? அதுக்கு இதுதான். சாப்பிடக்கூடிய பொருள்களில் உள்ள கடினத்தன்மை, கடினமும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் மிடிலாக இருக்கக்கூடிய தன்மை, ரொம்ப அணுவாக சின்னதாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் மனசாக மாறுறது. கடினமாக இருக்கக்கூடியதெல்லாம் புரீஷமாக வெளியில் வந்துடுறது, அசுச்சிய பதார்த்தமாக. மெடுவாக இருக்கிறதுலாம் மாம்சம். நிறையா சாப்பிட்டு கொழுன்னு இருக்கான்னு சொல்கிறான் பாருங்க. நிறையா சாப்பிட்றா, ரெண்டா குண்டாகலாம். நீ நிறையா சாப்பிட்டதுனால குண்டாக முடியாது. சாப்பிட்டாதான் மனசே வேலை செய்யும், சாப்பிடலைன்னா மனசே வேலை செய்யாது. சாப்பாட்டுக்கும் மனசனுடைய இயக்கத்துக்கும் புத்தியினுடைய இயக்கத்துக்கும் தொடர்பு உண்டு. ஒரு பெரிய சாது, நல்லவர், அவர் ஏதோ தபஸு ஞானம் ஆத்தியாத்மிக விஷயத்தை பகவத் பக்தியில் ஈடுபட்டு இருக்கார். அவருக்கு சிஷ்யம் ஒரு பெரியவர் வந்தார், எங்கள் ஆத்துக்கு நீங்கள் வரணும், ஆகாரம் பண்ணிக்கணும். பெரியவாளை கூப்பிட்டு ஆற்றுல கூப்பிட்டு போஜனம் பண்ணி வச்சா பலன் ஜாஸ்தி. அதுவும் சன்னியாசிகளுக்கெல்லாம் பிட்சை பண்ணி வச்சா அதிகமான பலன். அதனால இவர் கூப்பிட்டார், அவரும் வரேன்ன போனார். எல்லாம் ஏதாவதா உபச்சாரம் பண்ணினா வரவேத்தா, உட்காந்து வச்சா போஜனம் ஆச்சு. போஜனம் ஆனோட கையெலம்பத்துக்கு போனார். சாப்பிட்டா கையெலம்பணுமே. அங்கே நம்பாத்திரெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கப்பை வச்சுருப்போம். கோடீஸ்வரால் தான் பிச்சளை சொம்பு வச்சுருப்பா, இன்னும் பணக்காரால் தான் வெள்ளி சொம்பே வச்சுருப்பா இல்லையா? ராஜாக்களுடைய அரண்மனையெல்லாம் தங்க சொம்பு வச்சுருப்பான். ரகு அரண்மனையில் கௌத்சம் வந்தால் தங்கச்சொம்பால் காலெலும்ப ஜலம் கொடுக்குறான். இவர் வெள்ளி சொம்பு வச்சுருந்தா காலெலும்ப ஜலம் கொடுத்தா எடுத்து வெள்ளி சொம்பு கையால் மீண்டார், காலால் மீண்டார். வெள்ளி பல பலன்னு இருந்தது. அடாடா ரொம்ப ரெண்டாக இருக்கேன்னு ஜோல்னா பையில் போட்டுட்டார். ஒரு ஒரு சிஷ்யனை கூப்பிட்டா பையில வச்சுட்டான்ட்டு வச்சுட்டா. அவனுக்கு என்னன்னு புரியல, என்ன இதுக்கு பையில வச்சுக்க சொல்றார் சொல்லிட்டார். வந்து உட்கார்ந்தார், எல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணினா எதாவது வழியை வச்சா கிளம்பிட்டார். நடந்து தானே போவா, சாப்பிட்டா இப்போ 100 அடி நடக்கணும்னு சாஸ்திரம். புக்துவா சதபதம் கச்சேது. சாப்பிட்ட உடனே வண்டியில் ஏறி உட்காந்துன்னு நம்ம போனாக்க கொழுப்பு தன்மை தான் நிறையா வரும். புக்துவா சதபதம் கச்சேது. எப்போ சாப்பிட்டாலும் 100 அடி நடக்கணும். நீ ஆற்றுக்குள்ளேயே வேணா வட்டம் அடிச்சுட்டே வா. சாப்பிட்ட உடனே மலைப்பாம்பு மாதிரி விழுந்து உருண்டா உன் உடம்பு என்னாகும்?
நீ நடக்கணும். அதனால அவர் நடந்து போகிறார் ஆசிரமத்துக்கு. ஏதோ ஒரு வழியாக போனார். இங்கேருந்து நடந்தார். போய் சேர்றதுக்கு இப்போ சாயங்காலம் எடுத்து சாயங்காலம் போய் ஆற்றுக்கு போனால் விஸ்ராந்தி பண்ணிட்டார். சாயங்காலம் அனுஷ்டானத்துக்காக பார்த்தார். பையன் வந்த பையெல்லாம் ஒழிச்சார். வாத்துக்கு போயிட்டு வந்து கொடுத்த தட்சிண சாமான்லாம் எடுத்து பார்த்தார். வெள்ளி சொம்பு இருந்து. ஏன்டா அது வெள்ளி சொம்பு நம்மளோடதே இல்லையா? ஆமாம் நம்மளோடது இல்லை. சிஷ்யன் சொல்கிறான். எப்படிரா வந்தது? என்ன சுவாமி நீர் தானே கொடுத்து போட சொன்னீர், கையெழும்பும் போது நான் தானே போட்டேன். ஆமாண்டா இது அவாத்து சொம்பு. நீ ஒரு காரியம் பண்ணு, இங்கேருந்து அவாத்துக்கு போய் கொண்டு கொடுத்துட்டு வா. என்ன ஒரு ஆட்டோ உண்டா, ஒரு பஸ்ஸு உண்டா, ஓலா உண்டா? இங்கேருந்து 5 மைல் நடக்கணும். அவன் பார்த்தான் வேறு வேலை கிடையாது எனக்கு சுவாமி. நீ எதுக்கு அங்கேருந்து எடுத்துன்னு வருவானே, இப்போ எதுக்கு கொண்டு கொடுப்பானே? புத்திபூர்வமாக தானே எடுத்துக்கொண்டு வந்தேன், தெரியாமல் எடுத்துன்னு வந்தேன். யாராவது பார்க்குறாளான்னு அரண்ட முழிச்சு பார்த்து திருட்டுத்தனமாக என்கிட்ட கொடுத்து கொண்டு போடுறான்னு சொன்னேன். கொண்டு போட்டேன் பையில. இப்போ கொண்டு கொடுத்துட்டு வாருங்கிறீரே. அவர் சொன்னார், அப்பா நான் நல்லவன் தான், இது வரைக்கும் ஏதாவது பொருளை திருடி இருக்கேனா உனக்கு தெரியுமா? மற்றவனுடைய சொத்தை அபகரிக்கிறது திருடுறது. மற்றவனுடைய சொத்தை, மற்றவனுடைய சொந்தமான பொருளை அவனுக்கு தெரியாமல் எடுப்பது திருட்டு. இல்லை பண்ணதே இல்லை சுவாமி. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன இப்படி மாறி போயிட்டேன்னு நினச்சேன். இல்லைப்பா என்னமோ அப்போ எனக்கு புத்தி என்னமோ மாறி இருந்தது. இப்போ தெளிவாயிடுது. நான் பண்ணது தப்பு. நீ கொண்டு கொடுத்துட்டு வந்துடும். அவா சொத்து நமக்கு கூடாது. பிரம்மஸ்வம் விஷமுச்சதை ந விஷம் விஷமித்யாகு பிரம்மஸ்வம் விஷமுச்சதை. சாதாரண ஃபிசிக்கலாக தெரியக்கூடிய விஷத்துக்கு விஷத்தன்மை இல்லைடா. மற்றவருடைய பெரியோர்களுடைய சொத்து இருக்கே அதுதான்டா பெரிய விஷம். விஷம் ஏகாகினம் கந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம். சாதாரணமாக தெரியக்கூடிய விஷம்னு பாய்சன்னு எது வச்சுருக்கானோ பாட்டில், அதை சாப்பிட்டா நீ ஒண்டி தான் நசிச்சு போவேன். மற்றவர்களுடைய சொத்துங்கிற விஷத்தை சாப்பிட்டா புத்திர பௌத்திரகம். நீனும் நசிப்பேன், உன் குழந்தையும் நசிக்கும். புள்ள பேரன் எல்லாரையும் அடிக்க வந்த விஷம். அதனால மற்றவருடைய சொத்து நமக்கு வேண்டாம், கொண்டு கொடுத்துட்டு வா. இதுக்கு என்ன காரணம் சுவாமி? அவர் சொன்ன நான் நல்லவன், ஆனால் அவாத்து சாத்தை சாப்பிட்டேன் புத்தி மாறி போயிடுத்து. அப்படி என்ன புறத்தியாருடைய வீட்டில் போய் சாப்பிட்டா புத்தி மாறுமான்னார். எல்லாராத்து வீட்டுக்கும் இல்லை. எவன் திருட்டுத்தனமாக சம்பாதிச்சு ஒருத்தனுக்கு அன்னம் போடுறானோ அவனுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. அவன் யார் சொத்தை அபகரிச்சானோ அன்னதானம் பண்ணால் பாப்பம் போயிடுமா? அன்னமூலானி பாப்பானி போகிறது. இந்த அன்னம் மூலமாக ஒருத்தன்ட்ட பாபத்தை தள்ளி விடுறான். நம்ம போய் சாப்பிட்டாக்க நம்ம மாட்டிப்போம். நம்ம போய் கண்ட இடத்துல சாப்பிட்டா நன்னா பஞ்சபட்ச பரமான்னம் போடுறான்னு சாப்பிட்டா அன்னம் மூலமாக உனக்கு வரும். அண்ணாதே ப்ரூணஹா மார்ஷ்டி. ஆதிசங்கரருடைய ஸ்டேட்மெண்ட் இது, நம்ம சொல்லலை. பிருகதாரண்யக உபனிஷத்தில் பாஷ்யத்தில் சொல்ற அன்னதா ப்ரூணஹா மார்ஷ்டி. ப்ரூணஹத்தி பிரம்மஹத்தி வீரஹத்திங்கிற மகாதோஷங்கள் பண்ணினவன் அவனுடைய பாபங்களை பூராக அவனுடைய அன்னத்தை சாப்பிடவர்களிடம் துடைக்கிறான், தொடச்சு விடுறான். ப்ரூணஹா அன்னதே மார்ஷ்டி. மார்ஷ்டினா தொடச்சு விடுறான். கையில் அழுக்கு விட்டினா துடைக்கலையா? அதனால சாதம் சாப்பிட்டாங்க. இந்த சாதம் மூலமாக தான் மனசு பாதிக்கிறது. நல்ல மனசு, நல்ல தெளிவான சிந்தனை, சச்சிந்தனையோடு இருந்த புருஷனுடைய மனசை எது மாத்திது? அன்னமூலானி தோஷானி. அன்னங்கள் மாத்துறது. அதனால இந்த அம்மா சாப்பிடக்கூடிய சாதங்கள் வஸ்துக்கள் கண்டது சாப்பிட்றா. கர்ப்பிணியானவள் நாக்கு ருச்சி ஜாஸ்தி. அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். கர்ப்பிணி எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கும். புருஷன் பக்கத்துலேயே இருக்கணும், எல்லாம் வாங்கி கொடுக்கும். அவளும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பா. அவளுக்கும் எதையோ சாப்பிடணும் தோணுமே தவிர கிட்டக்க வந்தால் உள்ளே இறங்காது. அது ஒரு நிலைமை. போகிறவா ஒரு வல்ல வேறு வாங்கி கொடுப்பான். புள்ளத்தாச்சி பொண்ணும் பட்சணம் என் காதில் பண்ணி நான் கொண்டு கொடுப்பேன். பெரிய புண்ணியம். இந்த கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு பண்ணுறக்கூடிய சுஷ்ரூஷை இருக்கே, 2 ஜீவனை உயிர்ப்பிக்கிறது. பாக்கி பேருக்கு ஏதாவது கொடுத்தா அவள் சாப்பிட்டா ஒரு ஜீவனுடைய போஜனம். இது 2 ஜீவன் நடமாறுறது இல்லையா? விகுணமான பலன். நீ அவளுக்கு சந்தோஷப்படுத்தினாலோ அன்ன வஸ்திரங்கள் கொடுத்து உபச்சாரம் பண்ணினாலோ அசாத்தியமான பலன். அதனால கர்ப்பிணிகளுக்கு கண்டா உடனே விலகணும். அவளுக்கு இடம் கொடுக்கணும். முதல்ல அவளை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. அவள் மனசு வருத்தப்பட்டால் அவனை ரொம்ப பாதிக்கும். கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு ஏகப்பட்ட எக்ஸம்ஷன் தர்மசாஸ்திரத்தில். எல்லா விதிவிலக்கு அவளுக்கு. நீ ஒரு நியமும் அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், ஒன்றுமே கிடையாது அவளுக்கு.
உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, பேசக்கூடாது, ஒன்றுமே கிடையாது அவளுக்கு. எல்லாம் நீ பண்ணு, அனுமதிக்கிறது சாஸ்திரம். என்ன அவள் நிலைமை என்ன? வயத்தில் சுமந்துட்டே ஒரு ஜீவனை வச்சு காப்பாத்துறா, அதை வச்சுட்டே தூக்கி தூக்கி போயிட்டு வரா. முடியுமா? ஆதிசங்கரர் சொல்கிற கடைசியில் அம்மா மாதிரி பஞ்சகத்து என்னை வயத்தில் சுமந்துட்டே 10 மாதம் நீ இங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்து உட்காந்துன்னு எழுந்துட்டு மூச்சு விட்டு திணறினியேம்மா. ஒரு அரை மணி நேரம் ஒரு மூட்டையை தூக்கினா 25 ரூபா கொண்டாங்கிறான் போட்டார். அங்கேயே தொண்டி வைக்க அரை மணி இல்லையா? ஒரு பொட்டி, நம்மளுடைய பொட்டியை தூக்கி அரண்டை வைக்கிறதுக்கு 10 மாதம் ஒரு சுமதாங்கின்னு நினச்சிக்கோ, வேற ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். அதுக்கு நீ ஈடுபட முடியுமா? ஈடு பண்ண முடியுமா? அந்த அம்மாவுக்கு வயத்தில் தாங்கின்றாலே கர்ப்பத்தை உனக்காக தான் கட்டுப்பாடை வச்சுக்கிறா. வயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பாதிக்குமோங்கிறதுக்காக சாப்பாடுக்கு சரியாக சாப்பிட முடியாமல் சில காரியங்களை பண்ணாமல் இருக்கா. அதையும் மீறி சில காரியங்கள் பண்ணினா அதெல்லாம் அந்த குழந்தைகளை பாதிக்கும் இல்லையா? அதனால அப்பாவனுடையவோ இல்லை அம்மாவனுடையோ தோஷங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னேற்பாடாக ஒரு சம்ஸ்காரம் வேத மந்திர பூர்வமாக பண்ண சொல்றார். 4வது மாசத்திலேயோ 6வது மாசத்திலேயோ 8வது மாசத்திலேயோ சீமந்தோன்னயனம் பிரதமே கர்ப்பே சதுர்த்தே மாசி ஷஷ்டே வா அஷ்டமே தவா. மாசக்கணக்கு 2 விதமாக வச்சுப்பா. ஒரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி தேதியிலேருந்து ஆரம்பித்து கடைசி தேதியாக இருந்தாலும் அதை முதல் மாதம்னு கணக்கு பண்ணுவா பொம்மநாட்டிகள். அதுதான் முதல் மாதம், அடுத்தது தை மாசின்னு கொண்டு போ. அப்படி இல்லை, அப்படி கணக்கு பண்ணாதரா. மாத கணக்குங்கிறது நாள் கணக்காக வச்சுக்கோ. மாதத்துக்கு 30 நாள்னு வச்சு 4வது மாதம் வந்தால் சீமந்தம் பண்ணிடணும். அதுதான் முக்கியமான காலம். எப்படி பும்சவனை 2வது மாதம் பண்ணணுமோ கர்ப்பத்தில், அதே மாதிரி 4வது மாதத்தில் சீமந்தம் பண்ணணுங்கிறது முக்கிய கல்பம். பண்ண முடியல, ஏதோ சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் சரீர தர்மங்கள் மாறிண்டே இருக்கும். கர்ப்பிணிகளுக்கு ஒரு நிலையே இருக்காது. அதனால ஏதாவது அந்த சமயம் பண்ண முடியலையா, 6வது மாதத்துலையா பண்ணு, அப்பவும் பண்ண முடியல 8வது மாதத்துலையா பண்ணு. பண்ணாமல் இருக்காத, குழந்தைக்கு பாதுகாப்பு. அப்போதான் அதனுடைய இந்த சூக்ஷ்மமான பாடி ஒர்க் பண்ணும், சூக்ஷ்ம சரீரம் வேலை செய்யும், அந்தந்த அங்கங்கள்லாம் சரியாக வேலை செய்யும் இல்லையா? அதுக்காக விஷேகாதி பைஜிகஞ்சேனா கார்பிகம் சாபமிருஜ்யதே க்ஷேத்திர சம்ஸ்கார சித்திஷ்சே கர்ப்பாதான பலம் ஸ்மிருதம் கர்ப்பே பவேச்ச பும்சூதேஹே பும்ஸ்த்வஸ்ய பிரதிபாதிதம் நிஷேம பலவத்யேயம் பலம் சீமந்த கர்மணः. சீமந்தத்துக்கு பலன் என்னன்றார், சுத்தி ஏற்படுத்துறது. கார்பிகமான தோஷங்களை கர்ப்பத்தில் உடையதான ஜீவனுக்கு ஏற்பட்டதான தோஷங்களில் சுத்திப்படுத்தி, சில தோஷங்கள் அப்பா அம்மா மூலமாக வரும், சில தோஷங்கள் அதனுடைய பூர்வ ஜென்மாவிலேயே தொடர்ந்து வரும். அப்படிப்பட்ட தோஷங்கள்லையும் ஓரளவு நிவர்த்தி பண்ணலாம். இப்போ சீமந்தம் பண்ணியிருக்கான், பும்சவனம் பண்ணியிருக்கான், இருந்தாலும் சில குறைபாடோடைய குழந்தை பிறக்கிறது என்றார். பூர்வ ஜென்மாவோட புண்ணிய பாபத்தோடு தான் ஜீவன் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அதனால ஏற்படக்கூடிய தோஷத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அது அனுபவிக்க சாத்தியம், அப்படிதான் இருக்கும். அது இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் அப்பா அம்மாவனால பாதிக்காம இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்றார். எஸ்மின்னே கர்ப்பிணியாக சீமந்தா உன்னீயதே தத் சீமந்தோ உன்னயனம். இந்த சம்ஸ்காரத்துக்கு சீமந்த உன்னயனம்னு பேர். வெறும் சீமந்தம்னு சொல்றது இல்லை, சீமந்த உன்னயனம். பத்திரிகையிலே தான் போடுவா. பும்சவன சீமந்த முகூர்த்தம்னு போட மாட்டா, பும்சவன சீமந்தோன்னயன சுப முகூர்த்த பத்திரிகை சீமந்தோன்னயனம். அது வரைக்கும் சொன்னா தான் இந்த சம்ஸ்காரத்தினுடைய முழு பெயர். சீமந்தம்னு ரொம்ப ஷார்ட்கட்டாக சொல்கிறோம். சீமந்த உன்னயனம்னு 2 பதம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, சீமந்தம் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு பெயர், உன்னயனம்னாக்க அந்த இடத்துல ஒரு வழியை கற்பிக்கிறது, ஏற்படுத்துறது. ஸ்திரீனாம் சிரோ மத்தியகதா துரேகா யதைவ சீமந்தகிதி பிரதிஷ்டாஹ தஸ்யாச்சதேன உன்னயனம் ததஸ்யாத் சீமந்தகித்யுச்சதேவ கர்மா. சீமந்தோன்னயனம்னு சொல்லலாம், இல்லை சீமந்தம்னு கூட சொல்லிக்கோ, தப்பு இல்லை. அப்படின்னு கபர்திங்கிற ஒரு பெரியவர்
இந்த பிரயோகத்தை எழுதினவர் கல்பசூத்திரக்காரர். அவரும் சொல்றார், சீமந்தகித்யுச்சதகேஷ கர்மா ஸ்திரீனாம் சிரோ மத்தியகதா துரேகா யதைவ சீமந்தகிதி பிரதிஷ்டா. ஸ்திரீகளுக்கு சிரோமத்தியகதா ரேகா, இந்த சிரஸினுடைய நடுப்பகுதியில் ஓடக்கூடியதான ஒரு கோடு, அதுக்கு சீமந்தம்னு பேரு. பொதுவாக இந்த இடத்துக்கு சீமந்தம்னு சொல்லுவா. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜதூலிகா, லலிதா சாஸ்திரநாமம். சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜதூலிகா, அம்பாளுடைய வர்ணனையில சிந்தூரம் வச்சுட்டு இருக்கா அம்பாள். வரிசையா கேசத்திலேருந்து வர்ணிச்சுன்னு வரும்பொழுது நெத்தியில திலகம் வச்சுன்ற பிரபாவத்தை சொல்றார். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜதூலிகா, அந்த நெத்தியில திலகம் சிந்தூரம் வச்சுட்டு இருக்கா, குங்குமம் மாதிரி சிந்தூரத்தை வச்சுட்டு இருக்கும் போது சீமந்தத்தில் அம்பாள் இட்டு இருக்கான்னு வேற ஒரு நாமா வருது. சீமந்தம்ங்கிறது இந்த கோடு ஆரம்பிக்கக்கூடிய உச்சந்தல பகுதிக்கு சீமந்தம்னு பேரு. கோடு கடைசி வரைக்கும் போறது, குறுக்க ஒரு கோடு போட்டா இங்கேருந்து நெத்தி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பிச்சு பின்மண்டை வரைக்கும் ஒரு கோடு இருக்கு. ஸ்திரீகளுக்கு நடு சென்டர் பாயிண்ட்ல ஸ்திரீனாம் சிரோ மத்தியகதா துரேகா, அதுக்கு சீமந்தம்னு பேரு. அந்த பகுதிகளை சுத்தப்படுத்தி விடுறது. ஒரு பகுதி அடர்த்தியா இருக்கு, பல ரோடு இருக்கிற இடமே தெரியல. திடீர்னு யாரோ பெரிய அதிகாரி வந்தார், இந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குன்னார் டி நகர்ல. இங்கே ஒரு ரோடு இருக்குன்ற ஒரே அடப்பு கிடப்பு இருந்தது. எல்லாத்தையும் புல்டாசரை வச்சு தள்ளிக்கிட்டா ஒரு தெருவே கண்டுபிடிச்சிட்டார் அவர். இல்லையா, பார்த்தா ஒரு தெரு இருக்கு அங்கே டி நகரில் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி. அப்புறம் அந்த தெரு எல்லாம் பயன்படுத்துகிறா, போக்குவரத்துக்கு உபயோகப்படுத்துறது ஒரு வீதி. அது வரைக்கும் அந்த தெரு இருக்கிறதே தெரியல, ஒரே ஆக்கிரமணம். அதே மாதிரி இந்த ரேகை வழி, இந்த கோடு இருக்கு, அது ஒரே அடர்த்தியா இருக்கு. அந்த இடம் இப்போ பயன்பாட்டுக்கு தேவைப்படுறது. அந்த ரேகை கோடு இருக்கக்கூடிய பகுதி இருக்கே, இது பயன்பாட்டுக்கு தேவைப்படுறது. அதுக்காக அதை நன்னா சுத்தப்படுத்தி அதை நன்னா பிரித்து விடக்கூடியதான ஒரு சம்ஸ்காரம் சீமந்த உன்னயனம். சீமந்தம்னு சொல்லக்கூடிய கோடுகளில் உன்னயனம் பண்றது, கோடு கழிச்சு வகுடு எடுக்கிறது. சீமந்தம் ஆனதுக்கு அப்புறம் தான் வகுடு எடுத்து வாரிப்பா முன்காலத்தில். அதுக்கு முன்னாடி வகுடு பிரித்து ரெண்டா வாரிக்க மாட்டா பெண்கள்லாம். கன்னிகைகள்லாம் இப்படியே தான் வாரிப்பா எங்களே மாதிரி. இது தரைக்கு நடுப்புற ரெண்டு பகுதியாக பிரித்து வாரிக்கிறதுங்கிறது சீமந்தத்தும் போது தான். சீமந்தம் ஆகணும். அந்த பன்னி முள்ளால குறுக்க ஒரு கோடி போடுறாலே அதுதான் சீமந்தம். அந்த கோடை பிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அங்கே அங்கே ஒரு வழி ஏற்படுத்தப்படுறது. ஐதரேய உபனிஷத்துல இதை பற்றி சொல்றது ரகசியம் பூரா உபனிஷத்துல தான் இருக்கு. ஐதரேய உபனிஷத்துல சொல்றார், சஜீக்ஷத கதஞ்சித் கதன்விதம் மகதே ஸ்யாமிதி சஜீக்ஷேத கதரேன பிரபத்யாஜிதி சஜீக்ஷதே யதி வாசாபிவ்யாஹ்ருதம் யதி பிராணேனாபிப்ராணிதம் யதி சக்ஷுஷா திருஷ்டம் யதி ஸ்ரோத்ரேன ஸ்ருதம் யதி த்வச்சா ஸ்பிருஷ்டம் யதி மனஸ்ய தியானம் யத்யபானேன அப்யபானிதம் யதி சிஷ்ணேன விசிருஷ்டம் அத கோஹமிதி स एतमेव सीमानं विदार्य जेतजा द्वारा प्रापद्यते सैषा विधृतिर्नाम द्वारा द्वाह तदेतत् नान्दनम्. அப்படின்னா ஐதரேய உபனிஷத்து பகவான் சூக்ஷ்ம சரீரத்துக்கு கொடுக்கக்கூடிய சக்திகளை பூரா கொடுத்துட்டார். இந்த பிசிக்கலான பாடி உருவானதுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு திறன்கள், அது செயல்பட வைக்கிறதுக்கு என்னென்ன தன்மைகள் உள்ளோ எல்லாத்தையும் பகவான் அனுகிரகம் பண்ணிவிடுறார். இந்த ஜீவனுக்கு புண்ணிய பாபாயத்தமாக என்ன உண்டோ எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிடுறார். கண்ணுக்கு சக்ஷுஷு ஸ்ரோத்திரம், கண்ணு காது மூக்கு நாக்கு போன்ற இந்திரியங்கள், மனசு உட்பட தியானம் பண்ணக்கூடிய சக்தி, சிந்திக்கக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்துடுறார். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்திரியங்கள் பூரா செயல்படுறது. பொறுமையினர் போராது. இந்த இந்திரியங்கள்லாம் நிறைய ஒரு ஆஃபீஸு கிரியேட் பண்ணினா ஏராளமான வேலைகள், ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆசாமியை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டான். நீ இந்த வேலையை பண்ணி, நீ இந்த வேலையை பண்ணுன்னு நிறைய பேர் போட்டான்.
ஆபீஸ் நடந்துருமா? நடக்காது. என்ன தேவைன்னா எல்லாரையும் கண்காணிக்கக்கூடிய ஒருத்தன் தேவை. அவளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் சரி பண்ணி அவளை சரியானபடி செயல்பட வைக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் என்ன தேவை, லீவுனா லீவு கொடுக்கணும், ஆரோக்கியம்னா மெடிக்கல் கொடுக்கணும், என்ன கஷ்டமோ அதெல்லாம் கேட்டு கேட்டு விசாரித்து சரியா அந்த கஷ்ட நஷ்டங்களை விலக்கி விட்டு அத்தனை பேரையும் உற்சாகமாக வேலை பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் சூப்பர்வைசர் தேவைப்படுறது, மேனேஜர் தேவைப்படுறது, அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவைப்படுறது. அதே போல் பகவான் நினைக்கிறான், சரீரத்துக்குள்ள சரீரத்தை உருவாக்கிட்டோம், அது செயல்படக்கூடிய திறன் சூட்ச சரீரத்தையும் நாம் கொடுத்துட்டோம். இது சரியானபடி செயல்படுறதான்னு பிராணன் சக்ஷுசு ஸ்ரோத்திரம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நாம் உள்ளே போய் கவனிச்சா தேவலாமேன்னு நினைக்கிறார். அவர் இந்த பகவான் தான் ஜீவன். உடம்புல உயிர்ங்கிறது என்ன பண்ணுறது? ஜீவன் தான் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது. உயிர் தான், உயிருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. ஜீவனுடைய கண்ட்ரோலில் தான் இந்திரியங்கள் வேலை செய்கிறது. மனசு புத்தி உள்பட ஜீவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஜீவன் ஆரம்பத்தையே சொன்னோம் இல்லையா, எங்கேருந்து வருதுன்னு தெரியலேன்னு ரகசியத்தை ஐத்தரைய உபனிடத்தை உடைக்கிறது. சாங்கர பாஷ்யம் அங்கே ஆதிசங்கரன் சொல்கிற இதராணி துஸ்ரோத்ரேந்திரியாணி துவாராணி பிருத்யாதிஸ்தானீய சாதாரண மார்க்கத்வாதி ந சமிருத்தீனி ந ஆனந்தஹேதூனி இதம் துத்வாரம் பரமேஸ்வரஸ்யைவ கேவலஸ்ய. இந்த இந்திரியங்கள்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சக்திகள். சூக்ஷ்ம சரீரம்ன்றது 17, கண்ணு காது முதலானதான இந்திரியங்களுக்கு செயல்படக்கூடிய தன்மை இல்லையா அப்படின்னு சொன்னமே. இந்த சூக்ஷ்ம சரீர சக்திகள் எப்படி உள்ள புகுறதுன்னார், அந்தந்த துவாரம் வழியாக உள்ள புகுத்திடுவார். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறன் எப்போ ஏற்படும்? கண்ணு வழியாகவே உள்ள போயிடும் அந்த சரீரம். காது ஓட்ட வழியாகவே அது உள்ள புகுந்துடும். காதுக்கு கேட்கக்கூடிய திறன் அந்த சூக்ஷ்ம சரீரம். ஜனனேந்திரிய வழியாகவே பாயு உபஸ்தத்தினுடைய இந்திரிய சக்தி உள்ள போயிடும். அந்தந்த துவாரம் வழியாக அது உள்ள போயிடுறது. ஏராளமான துவாரம் இருக்கே, அந்தந்த இந்திரியத்துக்கு ஒரு துவாரம். பகவான் நினைக்கிறார் நாம் உள்ள போகணும், இந்த சரீரத்துக்குள்ள நாம் போய் எல்லாத்தையும் கண்காணிக்கணும். அப்படி எப்படி உள்ள போடுறதுன்னு பகவான் யோசிச்சாரா. பிருத்யாதிஸ்தானி ஜிதி அந்யானி துவாரானி து பிருத்யஸ்தானி ஜிதி. நிறைய துவாரம் இருக்கே. கண்ணு வழியா போகலாம், காது வழியா போகலாம், மூக்கு வழியா போகலாம், நாக்கு வழியா போகலாம், நாபி வழியா போகலாம், ஜனனேந்திரியத்து வழியா போகலாம், குதத்து வழியா போகலாம். எத்தனையோ வழி இருக்கு. ஆனா பகவான் நினைக்கிற இதெல்லாம் சர்வெண்ட்டுகள் போயிட்டு வரக்கூடிய ரூட். இது வேலைக்காரா போயிட்டு வர்றதுக்குன்னு தனி வாசல் வச்சிருப்பா, அது வழியா போகக்கூடாது. விஐபி என்ட்ரன்ஸ் எல்லாம் போடணும். நம்ம எல்லாரும் போற என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போலாமா அப்படின்னு நினைக்கிறாராம் ஆதிசங்கரன் சொல்ற. அஞ்ஞானி பிருத்யஸ்தானானி, வேலைக்காரருடைய வழிகள் அதெல்லாம். அதனால அந்த வழியா நாம உள்ள போனா நமக்கு மதிப்பு கிடையாது. நமக்குன்னு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஒன்று வச்சுக்கணும். திருவனந்தபுரத்தில் பார்த்தா தெரியும், ராஜாவுக்குன்னு தனி என்ட்ரன்ஸ் கோவிலுக்குள்ள வர்றதுக்கு. அந்த வழியா ராஜா தான் வருவார். இந்த ராஜ பரம்பரையில் சேர்ந்தவா தான் வருவா. அவா தான் வெளியில போவா. உடனே கதவை சாத்திடுவா. மற்ற என்ட்ரன்ஸ் பாக்கி பேருக்கு. சாதாரண ஒரு தேசத்துல ஒரு கிராமத்துக்கு நகரத்துக்கு தலைவனா இருக்கிறவனுக்கே இந்த மரியாதை என்ன? பகவான் எவ்வளவு பெரிய விராட் புருஷன், சதுர்தச புவனங்களையும் சிருஷ்டி பண்ணி அப்படி பிரகாசிக்கக்கூடிய அவன் உள்ள வரத்துக்கு இந்த பிருத்யஸ்தானமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் போகக்கூடிய வழியா போகக்கூடாது. தான் தனியா மார்க்கம் ஏற்படணும். இதம் துத்வாரம் பரமேஸ்வரஸ்யைவ கேவலஸ்ய அப்படின்னு நினைச்சுட்டு இல்லாத ஓட்டையே இல்லாத துவாரத்தை ஒன்னு புதுசாக ஏற்படுத்திக்கிறானாம். அதுதான் உச்சந்தலையில ஒரு ஓட்டை இருக்கான். உச்சந்தலையில ஒரு ஓட்டை இருக்கு, நமக்கு தெரியாது. அந்த இடம் ஒண்டி மிருதுவா இருக்கும். உடம்புலயே ரொம்ப மிருதுவான பகுதி எதுன்னார்? உச்சந்தலை. பிறந்த குழந்தைய பார்த்தா தான் தெரியும். அது நமக்கெல்லாம் நல்லா கேசங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது மூடிடும். பகவான் உள்ள போனா கதவை சாத்திடுவோம். அந்த பிறந்த குழந்தை போது அந்த வந்துட்டு போய் அப்பதான் மூடி இருக்காங்கிறதுனால கொஞ்சம் தெரியும். மறுபடியும் கடைசியில் அது வழியா கிளம்புவான் பகவான் இல்லையா? சகசிராரம் வழியா உடைச்சுண்டு பிரம்மகபாலத்தை உடைச்சுன்னு வெளியில போறான். உள்ள போகிறதும் அப்படிதான். உச்சந்தலை அந்த பகுதி ஒண்டி செக்கச்சவேன்னு இருக்கும், தோலே வளராது. பாக்கி இடம்லாம் தோல் வளர்ந்துருக்கும். அந்த இடம் ஒண்டி கொஞ்சம் சேப்பாகவே மாம்சமயமாகவே இருக்கும். அதனால தான்
குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் ஷீப்பு போட்டு தலைவாராதேம்பா. அது அதனுடைய பாதிப்பு தலையில் உடனே அடிக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால பகவான் ஜீவன் அந்த வழியாக உள்ளே போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறது தான் சீமந்தம். சீமந்தோன்னயனம் அந்த ரேக ஸ்திரீனாம் சிரோ மத்திய கதா துரேகா அந்த இடத்தை வகுடு பிளந்து விடணும். பிரதம கர்ப்பாஜா சதுர்த்தே மாசி பத்னியாக பிரதமஜம் கர்ப்பம் மத்து காமஹ சத்கர்ப்பகாஹ ஆயாந்திகாஸ்சித்ராக்ஷஸ்ய ருதிநாசன தத்பராஹ தாசாம் நிரசனார்த்தாய ஸ்ரியமாவாஹயேத் பதிஹி சீமந்தகரணீ லக்ஷ்மீ தாமாவஹேதி மந்திரதः ஸ்ரிஜா ஆஸ்ரித சரீரத்வாத் தாம் ஜயந்தீஹ மோஹிதாஹ அலக்ஷ்மியோ துர்பகா க்ரூராஹ யக்ஷஸ்ய பிஷிதாசனாஹ. ஆஸ்வநாயனர் ஒரு மகர்ஷி அவர் சொன்னார், ஏதோ ஜீவன் உள்ள புகிறதுக்கு ஒரு ஓட்டை போடுறதுக்காக சீமந்தம்ங்கிறது பலன் இல்லைப்பா, இன்னொரு பலனும் இருக்குது. என்னன்னார், சில துர்தேவதைகள்லாம் ஜீவனை சாப்பிட்றதுக்காக இந்த அம்மாவனுடைய வயத்தில் ரத்தம் மூலமாக உட்கார்ந்துருக்கு. அம்மா கர்ப்பிணி பெண்ணுடைய ரத்தம் மூலமாக உள்ள சில தேவதைகள் இருக்கான். எவ்வளவு குரூரமான தேவதைகள். எல்லாரையும் அடிக்கிறது இல்லை, இப்படிப்பட்டவாளை பார்த்து பார்த்து சுவாகா பண்ணுறது இல்லையா. சின்ன குழந்தைகளை மண்டி பாதிக்கிறதுக்குன்னு சில தேவதைகள், பிறந்த குழந்தைகளை பூத்தனா மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயத்தில் உள்ள குழந்தைகளை உண்டி பாதிக்கிறதுக்குன்னு சில பேர் கங்கணம் கட்டின்னு தேவதைகள், அவள் குரூப்பு, அதுக்குன்னு ஒரு குரூப்பு. அவள் என்ன பண்ணுறா, பத்னியாக பிரசமஜம் கர்ப்பம் மத்து காமா சுதுர்மனாக. முதல் கர்ப்பத்துக்கு தான் சீமந்தம், ஒவ்வொரு கர்ப்பத்துக்கும் கிடையாது. பும்சவனா எல்லா கர்ப்பத்துக்கும் உண்டு. அவர் சொல்றார், முதலாக வயத்தில் உருவாகக்கூடிய குழந்தையா பார்த்து பாதையை ஏற்படுத்தி ரத்த வழியா உள்ள புகுந்திருக்கா சில ராட்சசிகள். ஆயாந்திகாஸ்சித்ராக்ஷஸ்ய ருதிநாசன தத்பராக. அவளை விரட்டி மங்களம் ஏற்படுத்துறதுக்காக இந்த சீமந்தம் மகாலட்சுமி ஸ்வரூபமாக சில தேவதைகளை உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. தாசாம் நிரசனார்த்தாஜ ஸ்ரீஜமாவாஹஜேத் சீமந்தகரணீ லக்ஷ்மி தாமாவகேதி மந்திரதா. சீமந்தத்துக்கு பண்ணும்போது சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள், உபாசிக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் அந்த ராட்சசிகளை விரட்டுறது. அப்படி விரட்டப்பட்ட சரீரத்தோடு கூடினதான ஜீவன் சுலபமாக சர்வாவயவ சம்பூர்ணமாக ஜெரிக்கும். அதுக்காக பண்ணணும். இந்த சீமந்தத்தில் முக்கியமான நிகழ்ச்சிங்கிறது வகுடு எடுக்கிறது, வகுடு பழக்கிறதுன்னு பேர். இது நம்ம சொன்ன மாதிரி ஏதோ செய்ய வேண்டிய அந்த உதகசாந்தி ரட்சாபந்தனங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அக்னியில் சில மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமம் பண்ணிவிட்டு நேத்திக்கு பும்சவனத்தில் முக்கியமான நிகழ்ச்சிங்கிறது மூக்கு புழியறது. ஆலம்பாலை கொண்டு மூக்கு புழியறதுக்கு விதிமுறைகள்லாம் சொன்ன மாதிரி இதில் சொல்கிறார், யவான் விரூடானாபத்ய. இந்த சீமந்தத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் வரும் முகூர்த்தம். ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால், ஒரு சம்ஸ்காரம்னு சொன்னால் எது முக்கியமான கட்டம்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சீமந்த ஒன்னையத்தில் வகுடு எடுக்கிறது தான் முக்கியமாக. சீமந்தத்துக்கும் மூக்கு புழியறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நேத்தியே நம்ம பார்த்தா மாதிரி ரெண்டு சேர்ந்து பண்ணுறதுனால நம்மளால் பிரித்து புரிஞ்சிக்க முடியல. பும்சவனா சீமந்தம் சேர்ந்து நடக்கிறதுனால மூக்கு புழிஞ்சாச்சு. மூக்கு புழியறது பும்சவனத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஹோமங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வகுடு எடுக்கிறது வரும். திரேன்யா சரள்யா திபிர்தர்புஞ்சீலை சலாலுக்ரப்சேனேதி ஊர்த்வகம் சீமந்த முன்னகதி. என்ன பண்ணுறாருன்னா, சலலின்னு ஒன்றும் எப்படி ஆலம்பொட்டுக்கு பல விதிமுறைகள் சொல்லப்பட்டதோ ஆலம்பாலுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்றை வச்சு கோடு போடுறது இல்லை. எதால் கோடு போடுறது, எதால் உல்லேகனம் பண்ணணுமோ அதனுடைய பாதிப்பு அந்த பூமிக்கு படும். கீழே கோடு கழிச்சா எதால் கோடு கழிக்கிறோமோ அதனுடைய பாதிப்பு அதில் இருக்கும். இப்போ சுவாமிக்கே கண்ணு திறக்கிறா, கும்பாபிஷேகம் நடக்கிறது, நேத்திர உண்மையிலம் பண்ணுவா, எதால் திறக்கணும்னு சிற்பி அங்கே சில்ப சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதே மாதிரி இங்கே என்ன சலலி அப்படின்னு ஒன்றும். சலலின்னா என்ன, இந்த காட்டு பன்னின்னு சில வராகங்கள், அது உடம்புல முளைக்கக்கூடிய மயிர்களே கூறாக இருக்கும்.
நம்ம சரீரத்தில் மயிர் முளைக்கிறது குட்டி குட்டியாக பூனை மயிர், அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது செத்ததுலேயும் சேர்ந்ததில்லை, உயிரோடு இருக்கிறதுலையும் சேர்ந்த வஸ்து இல்லை அது. ஆனால் அந்த சரளின்னு சொல்லக்கூடிய பன்னி முள்ளுன்னு சொல்லுவா, அது உடம்புல முளைக்கக்கூடிய மயிரே முள்ளு முள்ளாக இருக்கும், அதுக்கு சரளின்னு பேர். அது கூட எல்லாத்தையும் எடுத்துக்கப்படாது, அது உடம்பு பூரா அது இருந்தால் கூட இவ்வளோ பெருசு இருக்கும், அது பெருசாக வளர்ந்துருக்கும். அது எல்லாம் இருந்தால் கூட 3 இடத்துல வெள்ளை கலராக இருக்கணும். திரேண்யா சரள்யா திரிபிர் தர்பபுஞ்சீரை சீமந்த புன்னகதி. திரேணி 3 இடத்துல வெளுப்பாக உள்ளதான பன்னி முள்ளு, அதை கையில் வச்சுக்கோ. ஷலாலு கிளப்ஸே நேதி, ஷலாலு அத்தி, நேற்றுக்கே சொன்னோம், அந்த அத்தி மரத்துக்கு தனி விசேஷம் உண்டு. அந்த அத்தி மரத்து கொத்தையும் சேர்த்துக்கணும். ஒரு முஷ்டி நல்ல தர்பத்தையும் கையில் வச்சுக்கணும். யவான் விரூடானா பத்திய, நல்ல விவசாய பூமியில முறையாக வளர்க்கப்பட்ட பயிர்களில் பயிர் கொத்து, நெல்லோட கூடினதான கொத்து, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது எல்லாமே இந்த தலையில் படுற மாதிரி ஒரு மந்திரம் சொல்லி இங்கேருந்து ஆரம்பித்து பின் வரைக்கும் ஒரு கோடு போடணும் அப்படின்னு சாஸ்திரம். இப்படி போட்டாக்க அந்த இடமானது பிளக்கப்பட்டு வழி ஏற்படும். பகவான் உள்ளே போகிறதுக்கு சூட்சமாக கண்ணுக்கு தெரியும். உடனே இது வழி ஏற்பட்டு லங்ஸை வச்சு பார்க்கப்படாது ஓட்டம் இருக்கான்னு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சுவஹா உயர்வான மந்திரம், வேதத்திலேயே உயர்வான மந்திரம்ங்கிறது பூர்புவ சுவஹாங்கிற மந்திரம். இது வேத மந்திரம். இது சின்னதாக இருக்கேன்னு நம்ம நினைக்கப்படாது. பிரணவத்தை காட்டிலையும் பலம் ஜாஸ்தி இதுக்கு. பிரணவம் ஒரு எழுத்து, சர்வவேத சாரம், அதை காட்டிலையும் சாரம். பிரணவத்தினுடைய சாரம் வியாகிருதின்னு பேரு. பூர்புவ சுவஹாகிறது இருக்கு, இது வியாகிருதி மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி தான் பண்ண சொல்றார். இந்த மந்திரங்களை வச்சுதான் உலகத்தையே சிருஷ்டி பண்ணினார் பிரம்மா. இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு இதை 3ஆ பிரிச்சு 3 லோகத்தை சிருஷ்டி பண்ணினார். சபூரி திவ்யாகரது சபூமி மசிருஜத புவஜி திவ்யாகரது சோந்தரிக்ஷமசிருஜத. அதனால இந்த மந்திரங்களை சொல்லி அப்படியே வகுடு எடுக்கணும். அதோட உடனே அக்ஷதாசீர்வாதம் தான். இதுதான் முகூர்த்தம். சீமந்தத்துக்கு நாள் பார்ப்போம், முகூர்த்த டைம் பார்ப்போம். இந்த முகூர்த்தத்தில் என்ன நிகழ்ச்சி நடத்தணும்னு யாருக்கு தெரியும்? அந்தவா தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆத்துக்காரால தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அந்த குறிப்பிட்ட டைம்னு ஒரு லக்னம்னு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போடுறோமே பத்திரிகையில், அந்த 1/2 மணி நேரத்தில் என்ன நடத்தணுங்கிறத நாம் சரியாக தெரிஞ்சுக்கல. கல்யாணத்துக்குன்னு ஒரு முகூர்த்த டைம் போடுறோம், இந்த லக்னத்தில் இத்தனை மணிலே இத்தனை மணிக்குள் அந்த டயத்துக்குள்ள என்ன நடக்கணும்? மாங்கல்ய தாரணம், தாலி கட்டுறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. தாலி கட்டுறதுக்கும் அந்த டயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தாலி கட்டுறதும் அந்த டயத்துக்குள்ள நடந்தா விசேஷம், எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். பின்ன என்ன, மாங்கல்ய தாரணத்துக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கையை பிடிக்கிறது வரும், பாணிகிரகணம்னு. பொண்ணனுடைய கையை பையன் கிருப்ணாமிதேன்னு மந்திரம் சொல்லி பிடிப்போம். அந்த டயம் அது முக்கியம். அது டயத்தில் நடக்கணும். பூணல் போடுறோம், உபநயன நிகழ்ச்சி, இந்த டயத்தில் உபநயனம் செய்வதாய் எது நடக்கணும்? அந்த டயத்தில் பூணல் போடுறது. உட்காந்துச்சு குழந்தைக்கு புதுசாக பூனை போட்டு வைக்கிறாள். அடா அசடே, பூனை போடுறதுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தமே இல்லைடா. பட்டை போத்திவிட்டு காயத்ரி காதில் ஓதுறானே பிரம்மோபதேசம், அதுதான் அந்த நிகழ்ச்சியில் நடக்கணும். கிரகப்பிரவேசத்தில் முகூர்த்த டயம் போட்டிருப்பா. பிரம்ம முகூர்த்தத்தில் கிரகப்பிரவேசம் இத்தனை பிள்ளை இத்தனை மணிக்குள்ளே என்ன நடக்கணும்? என்ன பாலை காய்ச்சி ஆள் கொஞ்சமாக சாப்பிட்றது. அதுக்கும் கிரகப்பிரவேசத்துக்கு சம்மந்தமே இல்லைடா. பின்ன என்ன, வாசலில் நின்றுட்டு கையில் மங்களமான பொருள்களை வச்சுட்டு புஷ்பங்கள் பழங்கள் சுவாமி படம் தீபம் எல்லாத்தையும் வச்சுட்டு சுமங்கலி ஸ்திரீயோட பிராமண கோஷத்தோட பசுமாட்டோட உள்ள போகிறையே காலை வைக்கிறையே வலது கால் கிரகப்பிரவேசம், அதுதான் முகூர்த்தத்தில் நடக்கணும். அதே மாதிரி பும்சவனம்னு சொன்னால் இந்த மூக்கு புழிகிறது, சீமந்தம்னு சொன்னால் வகுடு எடுக்கிறது, அது கவனிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் நிகழ்ச்சிக்கு போனால் அந்த முகூர்த்தமான மெயின் டைம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அக்ஷத ஆசீர்வாதம் போடணும். அந்த வாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், துடிக்கிறோம். ஏன்னா பந்தியில் இடம் கிடைக்கணும். அடுத்த மாதிரி எங்கே அதில் நோக்கம் இருக்கக்கூடாது.
வந்தவாளை ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறவா பொறுமையா பாணிகிரகணம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் அந்த காரியங்களை கவனிக்கணும். அதே போல சீமந்தத்துக்கு இந்த வகுடு புழக்கிற வரைக்கும் இருந்து உடனே அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணுவா. இப்படி ஆனதுக்கு அப்புறம் ரிஷி ஒன்று சொன்னார், வாச்சம் யச்சதி ஆநக்ஷத்ரேப்யா. சீமந்தம் இந்த வகுடு பொழந்து நிகழ்ச்சியான உத்தரட்சணத்திலேருந்து சாயங்காலம் அஸ்தமிச்சு ஆகாசத்தில் நட்சத்திரம் தெரிகிற பரியந்தம் இந்த கர்ப்பிணி பெண்ணும் அவருடைய கணவனும் மௌனமாக இருக்க வேண்டும். யார்கிட்டையும் பேசக்கூடாது. இதெல்லாம் முன்காலத்தில் இருந்தது. இப்போ ஒருத்தருமே அதை அனுஷ்டானமே பண்ணுறதில்ல. பேசாமல் இருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்லையா? முன்காலத்தில் குழந்தைகளுக்கு நடத்தி வைப்பா சீமந்தம். அப்பா இருப்பா, அம்மா இருப்பா, மாமனா இருப்பா, தாத்தா இருப்பா, பாட்டி இருப்பா, அவப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பா, பெரியப்பா இருப்பா, எல்லாத்தையும் கவனிச்சுப்பா. இவா வெறும்ல சபை அணையில் உட்காந்தா போகிறோம். இப்போ இவனே எல்லாம் போய் நேரடியாக கூப்பிடுறான், இவனே பத்திரிக்கை போடுறான், எனக்கு சீமந்தம் வாங்குறான். நீ மௌனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்குப்பா அப்படின்னா, மாமா இது முடியாது, வந்தவாளை யார் கவனிக்கிறது, நான் தான் இன்வைட் பண்ணியிருக்கேங்கிறான். நீ மௌனமாக இருக்கணும். வாச்சம் யக்ஷத்யா நக்ஷத்ரேப்யா. மௌனமாக பத்னியா தம்பதிகளை நீ உட்காந்துக்கோ, படுத்துக்கோ, சாஞ்சுக்கோ, என்ன வேணாலும் இரு. ஏகாந்தத்தில் தனிமையில 2 பேர். அதுக்காக மௌனமாக இருக்கணும்னு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது. இவ ஆம்படியா முண்டாடி அவள் சரீரம் அதுக்கு தகுந்த மாதிரி மௌனமாக இருந்தால் உடம்புல ஒரு மாறுபாடு பகவான் உள்ள வரான். அப்போதான் அந்த வழி ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. எப்போ வருவான், எந்த க்ஷணத்தில் வருவான், ஜீவன் வருவான் யாருக்கு தெரியும்? மௌனமாக சாத்வீகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் 2 பேரும். அது எவ்வளோ பெரிய முக்கியம். உடனே கடாபுட்டான்னு வேலை செய்கிறது, உட்காந்துக்கிறது, எழுந்துக்கிறது, மாடி ஏறுறது, இறங்குறது, உடனே அங்கே ட்ராவல் போடுறது பண்ணவே பண்ணாது. சீமந்தம் ஆகிடுதுன்னா உடனே ஏதாவது ஒரு இடத்துல எல்லார்ட்டையும் தனிமையாக போய் மௌனமாக இரு. வாச்சம் யச்சத்யா நக்ஷத்ரேப்யா. அதுக்கப்புறம் சந்தியோபாசனத்தை சந்தியாவந்தனம் பண்ணதுக்கப்புறம் ஆகாசத்தில் நட்சத்திரம் வந்துடும். முதல்ல ஒரே ஒரு நட்சத்திரம் வரும் ஆகாசத்தில். சந்திரன் உதயம் ஆகும். சந்திரன் பக்கத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் வந்துடும். அப்புறம் பாக்கி நட்சத்திர கூட்டங்கள் வரும். ஒரு நட்சத்திரம் வந்தால் போதும். ரோஹிணிங்கிற நட்சத்திரம் முதல்ல உதயமாயிடும். அந்த நட்சத்திரம் உதயம் ஆகிற வரைக்கும் மௌனமாக இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காளமாடு ரிஷபம் அதை தொட்டு சில மந்திரம் சொல்ல சொல்கிறார். அதோடு தான் சீமந்தம் முடியறது. காளமாடு ரொம்ப முக்கியம் சீமந்தத்துக்கு. எப்படி விவாகத்தன்னைக்கு திருமண நாள் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மௌனமாக இருந்துவிட்டு நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு மௌனத்தை கலைச்சிக்கிறானோ அதே மாதிரி இதுலேயும் உண்டு. இதில் ஆனால் காலையில் கடைசியில் ரிஷபஸ்பர்சனம் காளமாட்டை தொட்டு சில மந்திரங்கள் சொல்லி பரமேஸ்வர ஸ்வரூபம் தர்மஸ்வரூபம் ரிஷபம் தர்மஸ்தம் ரிஷரூபேன தர்மதேவதையினுடைய ஸ்வரூபமாக காளமாடு. பசுமாட்டினுடைய பெருமை தான் நமக்கு தெரிகிறது. காளமாடுங்கிறது தர்மதேவதை. தர்மத்துக்கு ஒரு உருவம் உண்டுன்னு சொன்னால் காளமாடு. அதனால தான் அது வாகனமாக பகவான் வச்சுருக்கார். பரமேஸ்வரன் ரிஷபாரூடராக காட்சி கொடுக்குறாரு. பசுமாட்டை மாதிரி 100 மடங்கு பலன். அது தர்மதேவதையே ரிஷபமாக இருக்கா. அதனால அதை உபாசிக்க சொல்லி அதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்து சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அதோட சீமந்தமானது சம்ஸ்காரம். இப்படி அந்த சம்ஸ்காரமானது வயத்திர உடையதான ஜீவனை சுத்தப்படுத்துறது, சூட்சமான சரீரத்தை சரிப்படுத்துறது, இயங்க வைக்கிறது, கர்ப்பத்தை பாதுகாக்கிறது. கர்ப்பத்துக்கு எந்த ஒரு ஹானியும் ஏற்படாது. இதிலேருந்து ஆரம்பித்து சுகப்பிரசவம் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஆத்தியாத்மிகமாக உள்ள என்னென்னலாம் செயல்படணுமோ சரீரத்தில் உள்ள அங்கங்கள் எல்லாம் சரியானபடி செயல்படும். இப்படி சீமந்த ஒழுங்காக பண்ணி அந்த குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தை நல்ல புஷ்டியாக இருப்பான். அதனுடைய புத்தி சக்தி, அதனுடைய மனசு லோகத்துக்கே உபகாரமாக இருப்பான். மனோபாவமும் நன்னா இருக்கும். அதனால அந்த காலத்தில் பண்ணினா பலன் ஜாஸ்தி. சீமந்தமே பண்ணலை, குழந்தை பிறந்துடுத்து, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறோம். அப்படிலாம் இப்போ வந்திருக்கேன். ஏதோ நம்ம கர்மபூமி பாரத தேசத்தில் இருந்தால் அந்த குழந்தைக்கு எல்லாம் நடக்கும். காலத்தில் பும்சவனம் நடக்கும், சீமந்தம் நடக்கும், கர்ப்பாதான் நடக்கும், பிறந்தவன ஜாதகர்மா நடக்கும், 6ஆம் அன்னப்பிராசம் நடக்கும். விதேசத்தில் போய் உட்காந்தா யார் எப்படி பண்ணுறது? முதல்ல அந்த பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்கான பொருள் எங்கே கிடைக்கும்? தர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சா கூட எள்ளு கிடைக்கலையே மாமான்னார் அவர். ஏன்னா இப்போ முதல் மாதத்தில் வைத்தியசியில் எழுதிவிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் கடன் வாங்கோ, எள்ளு பொறுத்தா இருந்தேன் கடன் வாங்காயிங்கோ.
அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார், எள்ளு கிடைக்கலையே மாமான்னு. என்ன பண்ணுறது, பக்கத்தாத்துக்காரன் தரேங்கிறார், வாங்கிக்கிட்டுமா. உன் பாப்பம், அவன் பாப்பத்தை பூரா எள்ளு மூலமாக உங்ககிட்ட தள்ளுறான், வாங்கிக்கோ, வேற வழி. ஒரு கர்மா நடத்தணும்னா அதுக்கு தேவையான திரவியம் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆலமொட்டுக்கு எங்கே போவேன், பும்சவனம்னா சீமந்தம்னா அதுக்கு தகுந்தான சாதனங்கள் கிடைக்கலையே, தர்பசமித்து கூட கிடைக்கல. அதனால அங்கே ஒன்றும் பண்ணா பிரயோஜனமா இல்லையா. அடுத்த கேள்வி, முதல்ல சாதனங்கள் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறது, இவா போகிறா. ஆனால் பிரசவத்துக்கு அப்பா அம்மாக்கள் அங்கே போய் உட்கார்றா. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா, வாத்தியாரே இப்போ கர்ப்பமாயிட்டா, சீமந்தம் பண்ணணும், அழிச்சின்னு வரலான்னு பார்த்தா ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறா. அதனால நான் பிரசவம் முடிஞ்சு தான் வரப்போகிறேன். பிரசவம் ஆனப்புறம் ஃபோன் பண்ணுறா, குழந்தை பிறந்துடுத்தோ, சீமந்தம் பண்ணாமே பிறந்துடுத்தே, இப்போ என்ன பண்ணுறதுங்கிறா. சீமந்தம் பண்ணாமே குழந்தை பிறந்துடுத்தோ, எத்தனை பேருக்கு நடக்கிறது. எந்த காலத்திலேயோ இருந்ததான ரிஷிகள் இந்த நிலைமையை யோசிச்சார்கள். நீ விதேசத்தில் போய் மாட்டின்ட்டு சீமந்தம் பண்ணாம அவரை யோசிக்கல. அவளுக்கு கர்ப்பிணி ஸ்திரீகளுடைய சரீரம் எப்படி வேணாலும் வேலை செய்யும். சீமந்தத்துக்கு ஒத்துழைக்காமல் இருந்து அந்த காலமே முடிஞ்சு குழந்தையும் பிறந்துட்டா என்ன பண்ணுறது யோசனை பண்ணினான் இல்லையா. பர்த்தா கூட இருக்கணும், கணவன் கூட இருக்கணும். கணவன் உட்காத்தி வச்சு இந்த பொண்ணை மனைவியை உட்காத்தி மனையில் உட்காந்துன்னு 2 பேருமா கணவன் மந்திரங்கள்லாம் சொல்லி சம்ஸ்காரத்தை அந்த குழந்தைக்கு நடத்தி வைக்கணும். பர்த்தா விதேசத்துக்கு போயிட்டான், வெளியூருக்கு போயிட்டான், வருவார்னு பார்த்தா அவருக்கு டிக்கெட்டு கிடைக்கல, ரயில் கிடைக்கல, இன்னோ காரணம் சொல்கிறான், அவனுக்கு வியாதி. என்ன பண்ணுறது, பர்த்தாவே இல்லை. பார்த்துட்டே இருந்தா குழந்தை பிறந்து கொடுத்தோ. அதனால அப்படி யோஜனை பண்ணினார் கர்காச்சாரியர். கர்கர் தான் ஜோசியத்தில் கட்டிக்காரர். கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர்னு நான் பெயர் வச்சது, நாமகரணம் பண்ணது கர்கர். கார்கியர் சொல்றார், எது சீமந்த பூர்வம் பிரசூயேத கதஞ்சன ததானீம் பேட்டகே கர்ப்பம் ஸ்தாபிய சம்ஸ்காரம் ஆச்சரேது. அனுமதி கொடுத்தார். நீ சீமந்தம்னா இப்படி நாம் லௌகீகமாக யோசிக்கப்படாது, புரியறதுக்காக இப்படி ஜீவன் உள்ள போகிறது, அந்த சரீரத்துக்கு சக்தி கிடைக்கிறதுலாம் சொல்றதுங்கிறது அது ஒண்டி பலன் இல்லை. ஏராளமான பலன்கள் இருக்கு. அதனால அதெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கணுமே, கிடைக்காம இருக்கக்கூடாது வாழ்க்கையில. அப்படிங்கிறதுக்காக சீமந்தம்ங்கிற சம்ஸ்காரம் விட்டு போகக்கூடாது. ஒரு சம்ஸ்காரம் டோட்டலா விட்டு போயிடுதுன்னா ஜென்மால பல நஷ்டம். அதுக்கு இந்த லோகத்துக்கும் நஷ்டம், பின்னாடி அத்தியாத்ம விஷயத்தில் ஈடுபடுறதுக்கும் அது ஹானியா அமையும். புத்தி சரியானபடி ஞானோதயம் கூட வராது. அதனால அவனுக்கு கெடுதி ஏற்படுத்தப்படாது. சீமந்தம் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னா, சீமந்தம் பண்ணாமல் குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையும் வச்சுனுட்டு சீமந்தம் பண்ணுன்ற. எது சீமந்தத பூர்வம் பிரசூயேத கதஞ்சன ததானீம் பேட்டகே கர்ப்பம். நன்னா இருக்குமா? மடியில் குழந்தைய உட்காந்து வச்சுட்டு சீமந்தம் பண்ணிட்டா பாசி. அந்த குழந்தைய தனியாக மறைவாக ஒரு இடத்துல வச்சுக்கோ. நீ சீமந்தம் பண்ணும்போது வயத்துக்குள்ளே குழந்தை இருக்கா, இப்போ வெளியில் இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால அது ஒரு மறைவான ஒரு இடத்துல குழந்தைய யார்கிட்டையா கொடுத்து வச்சுக்க சொல்லிட்டு இந்த அம்மா உட்காந்துச்சு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிவிடு. அந்த இடத்த புழக்கணுமே, ரொம்ப முக்கியம். ததானீம் பேட்டகே கர்ப்பம் ஸ்தாபிய சம்ஸ்காரம் ஆச்சரேது. அதனால பர்த்தா வெளியில் போயிருக்கான், கணவன் வெளியில் போயிருக்கான். இல்லை கணவனே இல்லை, கர்ப்பவதியாகும்போது கர்ப்பம் ஏற்பட்டவொடனே கணவன் போயிட்டான். என்ன பண்ணுறது, அந்த குழந்தை யார் இல்லாட்டாலும் சீமந்தம் நிற்காது. கணவன் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லையா, அப்பா வச்சு உட்காந்து வச்சு சீமந்தத்தை பண்ண, இல்லை சகோதரனை உட்காந்துச்சு சீமந்தத்தை பண்ணி வைக்க சொல்லு, இல்லை பந்துக்களை உட்காந்துச்சு சீமந்தம் பண்ணி வைக்க சொல்லு. சீமந்தம்ங்கிறது இந்த ஸ்திரீக்கு, குழந்தைக்கு இல்லை, குழந்தைக்கும் ஸ்திரீக்கும் சேர்ந்து பண்ணக்கூடிய கர்மா. பும்சவனம் கர்ப்பாதாரம்னா குழந்தைக்கு, சீமந்தம்ங்கிறது கர்ப்பிணி பெண்ணுக்கும் வயத்தில் உள்ள குழந்தைக்கும் 2 பேருக்கும் பலனை கொடுக்கக்கூடிய கர்மா. அதனால நிறுத்தாத. அதனால அவர்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் யாராவது ஒருத்தரையா வச்சுட்டு காலத்தை சீமந்தம் பண்ணணும் அப்படின்னு சம்ஸ்காரங்களுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வேதத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ரிஷிகளும் இந்த சீமந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நிறையா சொல்கிறார். மற்ற சம்ஸ்காரத்துக்கெல்லாம் இல்லாததான தனி ஒரு பெருமை சீமந்த சம்ஸ்காரத்துக்கு உண்டு. காரணம் என்னன்னா, இந்த ஜீவனுக்கும் இந்த சீமந்தத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது.
பகவானுக்கும் இந்த சம்ஸ்காரத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஒரு ஜீவனையே, ஒரு உயிரையே, ஒரு பிராணனையே, ஆத்மஸ்வரூபத்தையே சரீரத்துக்குள்ளே கொண்டு விடக்கூடியதான ஒரு சம்ஸ்காரம் இது. அதனால் நெருக்கமான தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த சீமந்தம் மூலமாக நம்ம சமூகத்தில் நிறைய சீமந்தங்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கு. சீமந்தம் நடக்காமல் குழந்தை பிறந்ததுங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சில பேருக்கு சீமந்த சம்ஸ்காரமே ஆகலைன்னு சொல்கிறா. சில பேர் எங்கள் காலத்தில் வழக்கமே இல்லை மாமா சீமந்தம் பண்ணுறதுன்னு. சீமந்தம் பண்ணுறது ஒரு வழக்கமா? உங்கள் காலத்தில் இப்போ டிஃபன் சாப்பிட்றது கூட தான் வழக்கம் இல்லை. உங்கள் அப்பா டிஃபன் சாப்பிட்டாரா? ஏது ஸ்நானம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார், 10:30 மணிக்கு சமையல் ஆனோம்னா நைவேத்தியம் பண்ணிட்டு காக்காக்கி போட்டு சாப்பிட்டுன்னு இருந்தார். நீ டிஃபன் சாப்பிட்றிய, 7:30 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்றிய. வழக்கத்தை எத்தனை மாற்றிருக்கேன். வழக்கம்னு விட்டு அவளால் பண்ண முடியல, பொருளாதார வசதிகள் இருந்திருக்காது. ஏதோ சங்கிரகமாக பண்ணியிருப்பா, பண்ணாமல் இருந்திருக்க மாட்டா. உனக்கு தெரியல, பட்டசியமாக ஊரை கூட்டி எல்லாரையும் கூட்டி மண்டபத்தை புக் பண்ணி தான் சீமந்தம் பண்ணணுங்கிறது இல்லை. ஆற்றுல தான் சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கணும். நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் தான் இதெல்லாம் நடத்தணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றவா வந்துட்டு போகிறா, அவள் அப்படி தான் இருப்பா முன்காலத்தில். அதனால் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் காலத்தில் குழந்தைகளுக்கு பண்ணி வைக்க வேண்டியது அப்பா அம்மா அவனுடைய கடமை. அவள் முயற்சி பண்ணி வயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பண்ணணும். பிற்காலத்தில் அது பிறந்ததுக்கப்புறம் எனக்கு சீமந்தமே நடக்கலைன்னா அந்த குழந்தை விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வருத்தப்படும். அப்பா அம்மாவை கோபிச்சிக்காதா, ஏன் எனக்கு சீமந்தம் பண்ணலேன்னு கேட்பா. இதே மாதிரி ஒரு உபன்யாசத்தில் வந்து மாட்டின்னு விட்டான்னு வச்சுக்கோவோம். இந்த சீமந்தத்தெல்லாம் யார் சொல்கிறா? இதெல்லாம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்கிற விஷயம் இருக்குது. இதெல்லாம் தனியாக உட்காந்துன்னு ஒரு சப்ஜெக்டாக சொன்னால் தான் நமக்கு சுதந்திரமாக சொல்ல முடியும். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போதே கூப்பிட்டு 1/2 மணி 1 மணி நமக்கு டைம் கொடுத்து மேடையை கொடுத்து மைக்கை கொடுத்து பேசணுன்னா கூட எங்களால் சுதந்திரமாக நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் முன்ன பின்ன நடக்கும். அதில் என்னென்ன தப்பு நடக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் டச் பண்ணவே மாட்டோம். எது சரியாக நடக்கிறதோ அதை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணி பிரவச்சனம் பண்ணி சம்பாவனை வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால ஒரு ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியாது. தனியாக எடுத்து இதே மாதிரி பப்ளிக்காக ஒரு நிகழ்ச்சியாக வச்சா அதனுடைய ஒரிஜினாலிட்டி கூட எங்களுக்கு ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, என்ன இருக்கோ அப்படியே சொல்லிவிடுறோம். ஒரு எஜமானனுக்கு அதீனமாக இல்லையா? அதனால இது தனியாக இருந்து நாம் அனுபவிக்க வேண்டியதான ஒரு விஷயங்கள் சப்ஜெக்டு. அந்த ரீதியில் இந்த 16 சம்ஸ்காரங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். 3வது சம்ஸ்காரமாக சீமந்தமாச்சு. அடுத்தாப்புல நாளை தினம் ஜாதகர்மானு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த நாளைக்கு நாமகரணம், அன்னப்பிராசனம்னு 12ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இந்த சம்ஸ்காரத்தினுடைய பிரவாகம், 16 சம்ஸ்காரங்கள்ங்கிற ஒரு விஷயங்களை பற்றி நம்ம மகரிஷிகள் என்ன சொல்லியிருக்கார்கள், வேத சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எப்படி நடத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டாக்க நமக்கு அதில் ஸ்ரத்த ஜாஸ்தியாக வரும். பண்ணிகிட்டே இருக்கோம், யாருமே சம்ஸ்காரம் பண்ணாமல் அதில் ஈடுபடாமல் இல்லை. எல்லாத்தையும் நிகழ்ச்சி நடக்கிறது, இன்னும் ஈடுபாட்டோடு நாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே தர்மத்தை சம்மந்தப்பட்டது, வேத சாஸ்திரங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால தர்ம பிரவச்சனத்தில் கலந்துட்டதானவங்க அத்தனை பேருக்கும் சீதாராமருடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம், தர்ம தேவதையினுடைய அனுகிரகம், இந்த ரிஷிகளுடைய அனுகிரகம் எல்லாம் கிடச்சி தீர்க்கமான ஆயுசு, ஆரோக்கியம், மனசந்தோஷம் எல்லாத்தையும் பகவான் கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த.